ஒரு ப்ராசஸோட வேஸ்ட் வந்து இன்னொரு ப்ராசஸ்க்கு இன்புட்டா இருக்கு. ஓகே. ஸோ அப்படி இருந்தால் அது ஒரு சர்க்குலர் எக்கனாமி. சர்க்குலர் எக்கனாமியில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து ஒரு வேஸ்டே இல்லை அப்படிங்கிறது தான் கான்செப்ட். 1970s 1972ல இந்தியாவில் ஒரு பெரிய ரெவல்யூஷனே நடந்தது. இந்த ₹1 சாஷே வந்தது. அதனால பிக்கில் இருந்து எல்லாமே ₹1 சாஷேல வந்துச்சு. பட் அன்னைக்கு வந்து ஒரு பெரிய சக்சஸ் மாடல், இன்னைக்கு பிக்கஸ்ட் ஃபெயிலியர் மாடல் அதுதான். இதனால இந்த டைம்ல நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இந்த ஸ்பேஸ்ல ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ ஃபண்டிங் வரதுனால இந்த பூன் இருக்கிறது ஒன்று இருக்கு, உண்மைதான். கண்டிப்பா. ஸோ இட்ஸ் அ பிஸ்னஸ். ஹவு ப்ராஃபிட்டபிள் ஆக்சுவலி சஸ்டைனபிலிட்டியோ இல்லைன்னா ஒரு சர்க்கிள் எக்கானமியோ? ரோட்ல போற கபடி வாலாஸ், ரேக் பிக்கர்ஸ், இவங்களெல்லாம் பார்க்கணும். அவங்க வந்து ஒரு குப்பை தொட்டியை பார்க்குறாங்கன்னா அதுல இருந்து என்ன எடுக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் அவங்க எடுக்கிறது வந்து பிளாஸ்டிக் பாட்டிலாக தான் இருக்கும். அவங்க போய் இந்த சிப்ஸ் பேக்கெட் ரேப்பரோ அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க. எனக்கு வந்து ஐபிவி தான் இன்வெஸ்ட் பண்ணாங்க 1.9 crores. ஐ ஹேடன்ட் மெட் தெம் இன் பர்சன் அட் ஆல். பேண்டமிக் டைம்ல தான் நாங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே ரேஸ் பண்ணோம். ஜூம் மீட்டிங்ல தான் மீட் பண்ணிக்கிட்டோம். ஸோ கான்செப்டே மாறிடுச்சு. ஆனா நீங்க எம்எல்பி பத்தி பேசவே இல்லை, யாருமே அதை பேசுறதே இல்லை. ஆனா அது பெரிய ஒரு ப்ராப்ளம் தான்ல. நான் என்ன பாக்குறேன்னா பெரிய கார்பரேட் ஆகட்டும், எஃப்எம்ஜிசில இருக்க எல்லாருமே பயங்கரமா கான்ட்ரிபியூஷன் பண்றாங்க. கரெக்டா? ஆமா, பயங்கர கான்ட்ரிபியூஷன் பண்றாங்க. யாருமே அதை பத்தி பேசாம இருக்கிறது அது ஒரு காரணமா? ஸோ அதனாலதான் அவங்க கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அது ஆக்சுவலி எனக்கு தோணுது. நீங்க தப்பா இருந்துச்சுன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க கொஸ்டினை. வெல்கம் டு பீயிங் சீனியஸ் வித் ஸ்ரீராம் செல்வன். நம்ம பாட்காஸ்டோட செகண்ட் சீசனில் ஃபர்ஸ்ட் எபிசோடில் இருக்கோம். பிஃபோர் தட் ஐ தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஹூ சப்போர்ட்டட் திஸ் பாட்காஸ்ட் டில் நவ். உங்களோட சப்போர்ட் மூலமாக தான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் சீசன் முடிச்சுட்டு செகண்ட் சீசனுக்கு நம்ம ஸ்டெப் இன் ஆகிறோம். ஸோ உங்களோட சப்போர்ட்ஸை எனக்கு டிஎம்ஸில், கால்ஸில், யூடியூப் கமெண்ட்ஸில், ஸ்பாட்டிஃபைல ரேட்டிங்காக உங்களோட சப்போர்ட்ஸை எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் நீங்கள் தந்ததுனால தான் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம செகண்ட் சீசனுக்கு போகிறோம். அண்ட் இந்த சப்போர்ட்டை செகண்ட் சீசனுக்கு நீங்கள் தரணும்னு நான் கேட்டுக்கிறேன். செகண்ட் சீசனில் ஃபர்ஸ்ட் எபிசோடில் நம்ம கூட விஷ்ணு ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஹீ இஸ் அ CEO ஆஃப் CercleX. CercleXங்கிறது ஒரு சர்க்குலர் எக்கானமி பேஸ்ட் ஸ்டார்ட் அப் பேஸ்ட் அவுட் ஆஃப் கோயம்புத்தூர். இந்த பாட்காஸ்ட்டை என்ன சம்மரைஸ் பண்ண சொன்னால் இது மாஸ்டர் கிளாஸ்னே சொல்லுவேன். சஸ்டைனபிலிட்டி அண்ட் சர்க்குலர் எக்கானமி பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ரைட் ஃப்ரம் எதனால ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வருது இந்த பர்டிகுலர் ஸ்பேஸில், பெரிய எஃப்எம்ஜிசி அண்ட் எம்என்சி கம்பெனிஸ் எதனால அவங்களோட கேம்பெயின்ஸில் சஸ்டைனபிலிட்டி பேஸ்ட் ஸ்டார்ட் அப்போட டைப் பண்ணி நிறைய ஆக்டிவ் கேம்பெயின்ஸ் பண்ணுறாங்க. இந்த சஸ்டைனபிலிட்டி சர்க்குலர் எக்கானமின்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு ஞாபகம் வருது பிளாஸ்டிக் பாட்டில்ஸும் பாலித்தீன் கவர்ஸ். ஸோ இதுதான் என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்ப பேடு. அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற கம்பெனிஸ் நிறைய இருக்குது. இதே ஸ்பேஸில் நிறைய டிபேட்டபிள் ஆகாமல் இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. அதான் எம்எல்பி, மல்டி லேயர் பிளாஸ்டிக். அதை பற்றியும் விஷ்ணுவர்தன் எந்த ஃபில்டரும் இல்லாமல் இந்த கான்வர்சேஷன் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஐ தேங்க் விஷ்ணுவர்தன் a lot to make this conversation as raw as possible. அதனால தான் இந்த பாட்காஸ்ட்டை சொல்கிறேன். இது ஒரு மாஸ்டர் கிளாஸாக இருக்கும். ரைட் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் அண்ட் த கிரவுண்ட் ரியாலிட்டி. ஸோ எல்லாத்தையும் பற்றியுமே விஷ்ணு நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. இது கண்டிப்பாக சஸ்டைனபிலிட்டி சர்க்குலர் எக்கானமி ஸ்பேஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு டிபேட்டபிளான ஒரு எபிசோடாக இருக்கும். அதே மாதிரி இதை பற்றி எனக்கு ஐடியாவே இல்லைனா ஒரு காமன் ஆடியன்ஸாக ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ அபவுட் இட்னா உங்களுக்கு நிறைய புது புது பெர்ஸ்பெக்டிவ் ஓப்பன் பண்ணும் இந்த பாட்காஸ்ட். ஹோப் யூ என்ஜாய் திஸ் பாட்காஸ்ட். லெட்ஸ் கெட் இன் டு த பாட்காஸ்ட் நவ். ஹாய் விஷ்ணு. ஹாய், வெல்கம் டு பீயிங் சீனியஸ் வித் ஸ்ரீராம் செல்வன். ஸோ நான் ரொம்ப நாள் சஸ்டைனபிலிட்டியில் பாட்காஸ்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலி இட் ஹேப்பன். ஓகே, அப்போ நம்ம பாட்காஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி என்ன சின்ன இன்ட்ரோடக்ஷன் சொல்லிடுங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வாட் CercleX இஸ் ஆல் அபவுட், மாதிரி சின்ன இன்ட்ரோடக்ஷன் சொல்லிடுங்க. ஸோ CercleX வந்து ஒரு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, ஒரு ஊபர் ஃபார் வேஸ்ட் மாதிரி. இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணால் ஸ்கிராப் இருக்கலாம். வித்தின் 30 minutes நீங்கள் ஒரு பிக்கப் ரிக்வெஸ்ட் ரைஸ் பண்ணிட்டீங்கன்னா வித்தின் 30 minutes அதை ஒரு ட்ரக் அரேஞ்ச் பண்ணி we go there, we pick up the scrap and we send it to recyclers. ஓகே. ஸோ பர் மந்த் வந்து கிட்டத்தட்ட 10,000 tons சேனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் வேஸ்ட் இன்னைக்கு. ஸோ நம்ம இந்த பாட்காஸ்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம பேசுகிற டேர்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃபைன் பண்ணிடலாம். ஸோ நம்ம பேசப்போ நீங்கள் சொன்னீங்க சர்க்குலர் எக்கானமின்னு சொல்லியிருந்தீங்க, சஸ்டைனபிலிட்டி கண்டிப்பாக அந்த டேர்மும் வரும். ஸோ பாட்காஸ்ட் பண்ண ஆடியன்ஸுக்கு சர்க்குலர் எக்கானமினா என்னென்ன ஒரு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. அதே மாதிரி சஸ்டைனபிலிட்டியும் வாட் சஸ்டைனபிலிட்டி இஸ் ஆல் அபவுட்னு சின்ன எக்ஸாம்பிளோட சொன்னீங்கன்னா அப்படி நம்ம அடுத்தடுத்தது போகலாம். சர்க்குலர் எக்கனாமிங்கிறது எனக்கு தெரிஞ்சு எங்கள் தாத்தா சொன்னது தான் ஞாபகம் இருக்குது. அதாவது எதுவுமே வந்து மண்ணுக்கு வந்து ஹார்மே பண்ணக்கூடாது. தட்ஸ் அ தாட் ப்ராசஸ். ஸோ வாட் எவர் கம்ஸ் இன் டு திஸ் வேர்ல்ட் ஷுட் கோ பேக் வித்வுட் டூயிங் எனி ஹார்ம் டு த என்விரான்மெண்ட். ஸோ தட் இஸ் சர்க்குலர் எக்கனாமி. இன்னும் ஈஸியாக சொல்லி போனோம்னா, இப்போ நம்ம ஒரு விவசாய நிலம் பார்த்துருப்போம். அங்கே வந்து மாடு இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. மாட்டோட சாணத்தை வந்து எடுத்து அவங்க வந்து தே யூஸ் இட் ஃபார் கிராப்ஸ்.
ஸோ தட்ஸ் அ சர்க்குலர் எக்கனாமி. அங்கே உள்ள வேஸ்ட் வந்து இட் பிகம்ஸ் சம்திங் எல்ஸ், நியூட்ரியன்ட் ஃபார் சம்திங் எல்ஸ். ஸோ எவ்ரி திங் இஸ் இன் த ஈகோசிஸ்டம். ஸோ ஒரு சர்க்குலரான ஒரு ஈகோசிஸ்டமில் இருக்கு. ஒரு ப்ராசஸோட வேஸ்ட் வந்து இன்னொரு ப்ராசஸ்க்கு இன்புட்டாக இருக்கு. ஓகே. ஸோ அப்படி இருந்தால் அது ஒரு சர்க்குலர் எக்கனாமி. ஸோ சர்க்குலர் எக்கனாமியில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து ஒரு வேஸ்டே இல்லை அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஓகே. எவ்ரி திங் இஸ் அ இன்புட் ஃபார் சம்திங் எல்ஸ். ஓகே. இப்போது நீங்கள் CercleXல ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னீங்கன்னா இது மாதிரி இந்த வேஸ்ட்டை சர்க்குலர் எக்கனாமியில் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து அந்த எண்டிங் ஸ்டேஜ் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா ரிலேட்டபிளாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு தண்ணி குடிக்கிறீங்க, ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ணுறீங்க, தண்ணி குடிச்சதுக்கப்புறம் தூக்கி போடுறீங்க. அந்த பிளாஸ்டிக் பாட்டிலை எடுத்து நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை ஷ்ரெட் பண்ணிடுவோம். ஷ்ரெட் பண்ணால் சின்ன சின்ன தூள் ஆகிடுது. தூளை வந்து நாங்கள் வந்து ஒரு மெஷின்குள்ளே விட்டோம் அப்படின்னா அது யானை ஆகிடுது, நூலாகிடுது. நூலானதுக்கப்புறம் அதை வந்து வி மேக் இட் இன்டு டிஷர்ட்ஸ் ஆர் கார்பெட்ஸ் இந்த மாதிரி. ஸோ அப்போது உங்களுக்கு வந்து டிஷர்ட் போடுறீங்க, குப்பையாக நீங்கள் வெளியே தூக்கி போட்டதை வந்து யூ கேன் வேர் இட் ஆஸ் அ டிஷர்ட் ஆர் கார்பெட்ஸ் ஆர் மெனி அதர் திங்ஸ். ஸோ திஸ் இஸ் அ சர்க்குலர் எக்கனாமி. ஓகே. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த வேஸ்ட்டாக போய் லேண்ட்ஃபில்லில் போய் ப்ராப்ளம் ஆகிறதுக்கு பதிலாக அது யூஸபிள் ப்ராடக்டாக நம்ம திரும்ப யூஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ சர்க்குலர் எக்கனாமியில் மறுபடியும் அந்த ப்ராடக்ட் வேஸ்ட் ஆகும்போது அதை எப்படி திரும்ப ரீசைக்கிள் பண்ணுவாங்க? அதை நாங்கள் திருப்பி ஸோ இப்போ வந்து பாலியஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்னா இட்ஸ் அதோட ரா மெட்டீரியல் எனிவேஸ் அந்த யான் தான். ஸோ நாங்கள் அதை திருப்பி எடுத்துட்டு வி ரீசைக்கிள் இட். ஸோ பிளாஸ்டிக் ஃபார் எக்ஸாம்பிள் 7 times 9 times ரீசைக்கிள் பண்ணலாம். கொஞ்சம் ரீசைக்கிள் பிளாஸ்டிக் எடுத்து கொஞ்சம் வெர்ஜின் பிளாஸ்டிக் கூட சேர்த்தோம்னா அப்படியே அந்த கேரக்டரிஸ்டிக் இஸ் மெயின்டைன்ட். ஓகே. ஸோ அந்த மாதிரி யூ கேன் ரீசைக்கிள். சிமிலர்லி பேப்பர் எடுக்கிறீங்க அப்படின்னா பேப்பர் கேன் பி ரீசைக்கிள்ட் அப் டு 7 times. ஓகே. மெட்டல் கேன் பி இன்ஃபினிட்லி ரீசைக்கிள்ட். அலுமினியம் கேன் பி இன்ஃபினிட்லி ரீசைக்கிள்ட் வித்வுட் லூசிங் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக். அந்த மாதிரி எவ்ரி ப்ராடக்ட் கேன் பி recycled up to n times. Okay. 7 times, 10 times, sometimes infinite. So அதுதான் thought process. ஓகே. அது ஆக்சுவலி இதாகாமல் வேஸ்ட்டாக போகாமல் அது திரும்ப யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மேக்ஸிமம் டைம் எவ்வளோ தூரம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமோ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க. அதோட யூஸபிலிட்டி ஏன்னா நம்ம தண்ணி குடித்தோன்னா அந்த பாட்டில் ஒரு 5 minutes 10 minutes குப்பையாக்கி போகிறது பதிலாக அது இயராக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகே. ஸோ அந்த சஸ்டைனபிலிட்டி, ஸோ அதுக்கும் சஸ்டைனபிலிட்டினா என்ன, அது ஒரு வேஸ்ட் டேர்ம். ஸோ அதை எப்படி நீங்கள் டிஃபைன் பண்ணுறீங்க? சஸ்டைனபிலிட்டிங்கிறது ஒரு அஃப்கோர்ஸ் சர்க்குலர் எக்கனாமி வந்து ஒரு போர்ஷன் ஆஃப் சஸ்டைனபிலிட்டி, பட் சஸ்டைனபிலிட்டி இஸ் அ ஹோல் திங். ஸோ சர்க்குலர் எக்கனாமி ப்ரிடாமினண்ட்டாக வேஸ்ட்டை பற்றி சொல்லுது, பட் சஸ்டைனபிலிட்டி வந்து டோட்டல் என்விரான்மெண்ட்டை பற்றி சொல்கிற ஒரு கான்செப்ட். ஸோ என்விரான்மெண்ட் பற்றி நீங்கள் பேசுகிறீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது, லைக் வாட்டர் அண்ட் how do you manage waste, how do you manage water, various other things like carbon எப்படி capture பண்றது. There are so many things in sustainability. So it's a vast subject in itself. ஒரு வேர்ல்டை வந்து எப்படி அப்படியே விட்டுட்டு போறது for the future generation, அதை ஃபோக்கஸ் பண்றது தான் சஸ்டைனபிலிட்டி. ஓகே. சஸ்டெயின் அப்படிங்கிறது லைஃபை வந்து அப்படியே பாதுகாத்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்கறது தான் நோக்கமே சஸ்டைனபிலிட்டிக்கு. ஓகே. அந்த ப்ராசஸில் ஒரு மேஜர் பார்ட்டாக சின்ன சங்காவும் நமக்கு இது இருக்குது, சர்க்குலர் எக்கனாமி ஒரு ப்ளே பண்ணுது. ஓகே. ஸோ ஏன்னா இந்த மாதிரி டேர்ம்ஸ் பேசும்போது அது என்ன டிஃபைன் பண்ணுங்கிறத ஃபஸ்ட்டே டிஃபைன் பண்ணி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ கரண்ட் ட்ரெண்டில் ஆக்சுவலி இப்போ நான் நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் படிக்கும்போது சர்க்குலர் எக்கனாமியில் வந்து நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வருது. ஸோ அது ரீசெண்ட் டைம்ஸில். ஸோ அப்போ நான் கூகுள் ட்ரெண்ட்ஸ் பார்த்தேன். அப்போது சஸ்டைனபிலிட்டிங்கிற கீவேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 yearsல தான் ஒரு நல்ல பீக் இருக்குது. ஸோ அதே மாதிரி சர்க்குலர் எக்கானமி வந்து 2018 ஒரு பீக் இருந்துச்சு. ஸோ அப்புறம் அது ஃபேட் அவுட் ஆகிட்டு லாஸ்ட் 2 yearல ஒரு பீக் இருக்குது. ஸோ எதனால் இந்த டைமில் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இந்த ஸ்பேஸில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க லாஸ்ட் 2 yearsா? ஐ திங்க் கோவிட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய மாற்றமே உண்டாக்குச்சு. ஃபர்ஸ்ட் கோவிட் முன்னாடி ஐ மீன் யூ கேன் டிஃபைன் சஸ்டைனபிலிட்டி சர்க்குலர் எக்கானமி as a pre-COVID, post-COVID period. Pre-COVIDல யாருக்குமே they don't care about the environment, they don't care about anything. பட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா post-COVIDக்கு அப்புறம் ஒரு 2 years லாக்டவுனில் இருந்ததுனால everybody started to understand that we are doing a great disservice to the environment, to the world, to the planet. அப்போ everybody started to focus on இது எப்படி நம்ம வந்து மாற்ற முடியும். Then people started to become more aware. ஏன்னா கோவிட் கொண்டு வந்ததே நம்மளோட அன்சஸ்டைனபிள் மீன்ஸ் ஆஃப் மேனேஜிங் த ரிசோர்ஸஸ் இன் த பிளானட் இல்லை. ஸோ அதனால தே ஸ்டார்டட் டு சார்ட் ஆஃப் சி தட். அப்புறம் ட்ரெண்ட் ஆச்சு.
ஓகே, அதனால தான் அந்த பீக் இருக்கு கூகுள் அந்த பீக். ட்ரெண்ட்ஸ்ல. கண்டிப்பா இப்போ எல்லாருக்கும் சஸ்டைனபிலிட்டினா என்னன்னு தெரியுது. ஜென்செட்னா சஸ்டைனபிலிட்டியை வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி தே மேக் சாய்ஸஸ், கான்ஷியஸ் சாய்ஸஸ் தே ஆர் மேக்கிங் பண்றாங்க. ஸோ அது எல்லாமே வந்து போஸ்ட் கோவிட். ஸோ கோவிட் வாஸ் அ பூன் டு த சஸ்டைனபிலிட்டி ஸ்பேஸ். ஓகே, அப்போ எல்லாரும் ஹெல்த் கான்ஷியஸ் ஆகுறாங்க. ஸோ இதில் ஒரு மேஜராக நம்ம என்விரான்மெண்ட்டும் நம்ம சேஃபாக வச்சுக்கணுங்கிற ஒரு பாயிண்ட் வரும்போது எல்லாருமே இந்த ஸ்பேஸில் முன்னாடி ஹெல்த் கான்ஷியஸாக இருந்தாங்க. அதாவது இந்த ஆர்கானிக் அப்படின்னு ஒரு ட்ரெண்ட் வந்துட்டு போச்சு. வீகன் ஆர்கானிக் அதெல்லாம் இருக்கு. அது எப்பவுமே ஒரு ஃபேடாக இருந்துக்கிட்டே இருக்கும். பட் ஹெல்த் ஆஃப் த பிளானட் ஃபோக்கஸ் பண்ணது வந்து போஸ்ட் கோவிட் தான். போஸ்ட் கோவிட்ல தான் இந்த சேஞ்ச் வர ஆரம்பிச்சது. ஸோ இதில் நீங்கள் பார்க்குற பாசிட்டிவான ஒரு சேஞ்ச், ஓகே நான் கோவிட் முன்னாடி இந்த சேஞ்ச் இல்லை, ஸோ இந்த டைமில் நல்ல ஒரு சேஞ்ச் இருக்குன்னு மாதிரி நீங்கள் பார்க்குற ஒரு விஷயம்? பெரிய பாசிட்டிவ் அப்படின்னா இன்னைக்கு வந்து எவ்ரிபடி இஸ் கன்சர்ன்ட் இன் சம் வே ஆர் தி அதர். முன்னாடி வந்து இவ்வளோ லைக் நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய இந்த மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இந்த ஃபீல்டில் இருந்தது இல்லை. இப்போ இந்த ஃபீல்டில் வந்து விசிஸ் ஆகட்டும், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு இருக்கு, மேண்டேட்ஸ் இருக்கு. இப்போ எல்லா கம்பெனிக்கும் ஒரு ESG மேண்டேட் இருக்கு. அதை ப்ராப்பராக வந்து தே ஹாவ் டு ஃபாலோ இட். பியாண்ட் பிராண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ESG மேண்டேட் ஃபார் த VC ஆல்சோ இருக்கு. ஓகே, ஸோ அவங்க வந்து அவங்களோட சர்டன் போர்ஷன் ஆஃப் தேர் இன்வெஸ்ட்மெண்ட் தே ஹாவ் டு ஃபண்ட் கிளைமேட் டெக் ஸ்டார்ட் அப்ஸ். ஸோ அந்த மாதிரியான ஒரு ட்ரெண்ட் வந்துருச்சு. ஸோ இட் பிகம்ஸ் மச் மோர் பூன். எல்லாருனாலையும் ஏதாவது ஒன்று கிரியேட்டிவாக பண்ண முடியும் இப்போ. ஸோ அதனால தான் ஆக்சுவலி இந்த வெல்த் மேனேஜ்மெண்ட் மாதிரி இதில் இன்வெஸ்ட் பண்ணுற மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸுமே இப்போ பூமில் இருக்குல்ல. ஸோ விசிஸுக்குமே அந்த மாதிரியான ஒரு தேவை இருக்குது. ஸோ அவங்களோட போர்ஷனை இது மாதிரியான ஒரு ஸ்டார்ட் அப்பில் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற மாதிரி எல்லாமே இன்டர்லிங்க்டு தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு சூஸ் பண்ணி கொடுக்குற கம்பெனிஸ் வந்து இன்னைக்கு ESG கம்ப்ளைண்ட்டாக இருக்கா, சஸ்டைனபிலிட்டி கம்ப்ளைண்ட்டாக இருக்கான்னு பார்க்குறாங்க. ஓகே, ஸோ எவ்ரிபடி இஸ் மேக்கிங் சாய்ஸஸ் லைக் தட். ஸோ ஃபண்டிங் வரதுனால இந்த பூன் இருக்கிறது ஒண்ணு இருக்கு, உண்மைதான். கண்டிப்பா பட் அட்லீஸ்ட் அப்படியாவது வந்து இதுல ஃபோக்கஸ் வருதுல்ல. ஓகே, சோ இட்ஸ் a nice thing. ஓகே, எல்லாத்துலேயும் ஒரு 2 ஆங்கிள் இருக்க மாதிரி நம்ம பாசிட்டிவ் ஆங்கிள் மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் சொன்னீங்க அது மாதிரி ஃபண்டிங்லாம் வருது. நானும் பார்த்து பெரிய கார்பரேட்ஸ் எல்லாமே இது மாதிரியான ஸ்டார்ட் அப்ஸ் கூட நிறைய கொலாபரேட் பண்ணுறாங்க, பெரிய பெரிய கொலாபரேஷன்லாம் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி சோஷியல்லையும் ஒரு இம்பாக்ட் இருக்குது, என்விரான்மெண்டலும் இம்பாக்ட் இருக்குது. சாரி ஃபார் த இன்டரப்ஷன். ஹோப் யூ ஆர் என்ஜாயிங் த பாட்காஸ்ட். ஸோ நீங்கள் பாட்காஸ்ட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இதே மாதிரி நிறைய பாட்காஸ்ட் பார்க்குறதுக்கும் நம்ம சேனலோட அடுத்தடுத்த அப்டேட்ஸ் பார்த்துக்கிறதுக்கும் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நவ் ஓவர் டு த வீடியோ. ஸோ இட்ஸ் அ பிஸ்னஸாக மணி பெர்ஸ்பெக்டிவ்ல இது ஹவு இம்பாக்ட்ஃபுல், இது ஹவு ப்ராஃபிட்டபிள் ஆக்சுவலி சஸ்டைனபிலிட்டியோ இல்லைன்னா ஒரு சர்க்குலர் எக்கானமியோ ப்ராக்டிக்கலாக வந்து உண்மையாக சொல்ல போனோம் அப்படின்னா, லெட்ஸ் டேக் பிளாஸ்டிக் ஃபார் எக்ஸாம்பிள். இப்போ அலுமினியம் அப்படின்னா அதெல்லாம் வந்து இன்ஃபினிட்லி ரீசைக்கிளபிள். அதில் வந்து நான் இங்கே ஒரு சர்க்குலர் எக்கானமி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஓகே தேர்ஸ் ப்ராஃபிட் பிகாஸ் இன்ஹெரண்ட் வேல்யூ ஆஃப் த மெட்டீரியல்னு ஒன்று இருக்குது. ஓகே, இப்போ பிளாஸ்டிக் அப்படின்னா நீங்கள் லெட்ஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் பிளாஸ்டிக்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. இப்போ பிளாஸ்டிக் பாட்டில் ஒன்று பெட், அதுக்கப்புறம் ஷாம்பு கண்டிஷனர் பாட்டில் HDP, அப்புறம் மில்க் பேக்கெட் வருது அதுனா LDP. ஸோ இதுல டாப் 2 நான் சொன்ன பெட் பாட்டிலும் HDP மட்டும்தான் நிறைய ரீசைக்கிள் ஆகுது. ஸோ அதுல நீங்க வந்து ஏதாவது ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுல வந்து இன்ஹெரண்ட்லி அந்த ரீசைக்கிளபிள் வேல்யூ இருக்கிறதுனால இட் கேன் பி சக்சஸ்ஃபுல். பட் இப்போ LDP இல்லை ரஃபில்லேட் சிப்ஸ் பேக்கெட் இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது MLP மல்டி லேயர் பேக்கேஜிங், அதை நான் யூஸ் பண்ண பொழுது அதில் இன்ஹெரண்ட் வேல்யூ இல்லை. ஓகே, இதில் இன்ஹெரண்ட் வேல்யூ இருக்கா இல்லையான்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ரோட்டில் போகிற கபடி வாலாஸ், ரேக் பிக்கர்ஸ் இவங்களெல்லாம் பார்க்கணும். ஓகே, அவங்க வந்து ஒரு குப்பை தொட்டியை பார்க்குறாங்கன்னா அதுல இருந்து என்ன எடுக்கிறாங்க ஃபர்ஸ்ட். அவங்க எடுக்கிறது வந்து பிளாஸ்டிக் பாட்டிலாக தான் இருக்கும். அவங்க போய் இந்த சிப்ஸ் பேக்கெட் ரேப்பரோ அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்க தான் டிஃபைன் பண்றாங்க. ஓகே, இது ப்ராஃபிட்டபிள், இது ப்ராஃபிட்டபிள் இல்லை. ஏன் அப்படின்னா இது ஃபுல்லா இந்த எக்கனாமிக்ஸ் ஹவு இட் பிகம்ஸ் வயபிள் இஸ் பிகாஸ் தே ஆர் யூசிங் வெயிட் ஆஸ் அ மெஷர்மெண்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 20-30 பாட்டில் எடுக்கிறாங்க அப்படின்னா அது 1 kg வெயிட் வந்துருது. ஸோ அதை வந்து கைலாங்கடையில் கொடுக்குறாங்க அப்படின்னா 10 to 20 rupees வருது. பட் இப்போ MLP எடுக்கிறீங்க, சிப்ஸ் ரேப்பர்ஸ் சிப்ஸ் பேக்கெட்னா எடுக்கிறீங்கன்னா they have to collect 200-300 for it to become 1 kg. So it becomes financially unviable for them. அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ குப்பையை பொறுக்கி இதனா எடுத்து and if they give it to a kabadi wala kailangada they get hardly 10 rupees for that kg. So அது எடுக்கவே மாட்டாங்க.
ஓகே, டைமும் கன்சியூம் ஆகும்ல, ரொம்ப டைம் கன்சியூம் ஆகும். இதை பிரித்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் ஒரு பிளாஸ்டிக் பாட்டில்னா அதை பிரித்து எடுக்கிறது கொஞ்சம் ஈஸி. ஸோ த என்டையர் எக்கனாமிக்ஸ் ஒர்க்ஸ் ஆன் வாட் தீஸ் கைஸ் டிஃபைன் அட் தி எண்ட் ஆஃப் த டே. அதுதான். ஓகே, ப்ராஃபிட்டபிள் எதில் இருக்குன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க எதை ப்ராஃபிட்டபிளாக பார்க்குறாங்களோ எது ஈஸியாக பண்ண முடியுமோன்ட்டு. எஸ், இப்போ நீங்கள் சொன்னீங்க என்எல்பியை விட்டுறாங்கன்னு. எம்எல்பி, மல்டி லேயர் பிளாஸ்டிக். ஓகே, நான் இதை பற்றி சஸ்டைனபிலிட்டி படிக்கும்போது நான் படித்தேன், எம்எல்பி பற்றி ஃபுல்லாக படித்தேன். நம்மளோட டேப்லெட் கவராக இருக்கட்டும், ஸோ அதில் ஒரு லேயர் பிளாஸ்டிக் இருக்கும், ஒரு லேயர் வந்து அலுமினியம் தானே ஆக்சுவலி. அதே இருக்கும். அது மாதிரி டெட்ரா பேக்ஸ்லையும் அப்படி தான். ஸோ அதை வந்து பிரிக்கவே முடியாதுன்னு மாதிரி சொன்னாங்க. உங்களுக்கு கார்ட்போர்டு தனியாக பிரிக்க முடியாது, டெட்ரா பேக்கில் இருந்து அலுமினியம் பிரிக்க முடியாதுன்னு மாதிரி. அப்புறம் ஷாம்பு, ஷாஷெட்டு எல்லாமே எம்எல்பி தான். ஆனால் ஆக்சுவலி அதுதான் ஒரு மெயின் இதில் பொல்யூஷனுக்கு எல்லாமே. அதை பற்றி நிறைய பேர் பேச மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் கூட உங்கள் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு என்னெல்லாம் மென்ஷன் பண்ணிங்கன்னா பேப்பர், பிளாஸ்டிக், மெட்டல், இ வேஸ்ட், டயர்ஸ், பேட்டரி போட்டிருந்தீங்க. ஆமாம், பேட்டரி, டயர்ஸும் போட்டிருந்தீங்க. ஆனால் நீங்கள் எம்எல்பி பற்றி பேசவே இல்லை, யாருமே அதை பேசுகிறதே இல்லை. ஆனால் அது பெரிய ஒரு ப்ராப்ளம் தான்ல. ஸோ ஏன் அதை யாருமே அதை பற்றி பேச மாட்டாங்க? நீங்கள் சொல்லிட்டீங்க அதுக்கு நீங்கள் எவ்வளோ சேர்க்கணுன்ட்டு. இது அந்த ப்ராப்ளமை எப்படி அட்ரஸ் பண்ணுறதுங்க? ஸோ ஆக்சுவலி நான் வந்து பிளாஸ்டிக் அப்படிங்கிறதுக்குள்ளேயே தான் எம்எல்பி வருது. மல்டி லேயர் பிளாஸ்டிக் தான் அப்படிங்கிறது. ஸோ பிரைமரி காம்பனன்ட் கான்ஸ்டிடியூவன்ட் வந்து பிளாஸ்டிக்காக தான் இருக்கும். ஸோ இட் கம்ஸ் அண்டர் த பிளாஸ்டிக் கேட்டகரி. ஆக்சுவலி இதில் வந்து ஒரு பெரிய விஷயம் என்னன்னா 1970s 1972ல இந்தியாவில் ஒரு பெரிய ரெவல்யூஷனே நடந்தது. அது என்ன ரெவல்யூஷன்னா, இந்த ₹1 சாஷேன்னு வந்தது. அப்போ அது வந்து இட் வாஸ் அ ஜுகாட் ஆஃப் சார்ட்ஸ். அப்போ பெருசா அதை பத்தி பேசணும். ஏன்னா ரூரல் ஏரியாஸ்லனா நிறைய பேர் வந்து இந்த பெரிய ஷாம்பு பாட்டிலோ இதெல்லாம் வாங்குறதுக்கு ரெடி இல்லை, அவ்வளோ காசு கிடையாது. ஸோ அவங்களுக்கு என்ன ஒர்க் அவுட் ஆகும்னா இந்த ₹1 சாஷே அப்படின்னா வந்தது. அதனால பிக்கில் இருந்து எல்லாமே ₹1 சாஷேல வந்துச்சு. அப்போ அது வந்து ஒரு பெரிய சக்சஸ் மாடல். ஏன்னா அது வந்து இட் ஸ்கேல்ட் அப் மெனி கம்பெனிஸ். பட் அன்னைக்கு வந்து ஒரு பெரிய சக்சஸ் மாடல், இன்னைக்கு பிக்கஸ்ட் ஃபெயிலியர் மாடல் அதுதான். ஏன்னா அன்னைக்கு வந்து நம்ம அது ப்ரொடியூஸ் பண்ணுற பொல்யூஷனை பற்றி நம்ம நினச்சி பார்க்கவே இல்லை. இன்னைக்கு வந்து இட் இஸ் த பிக்கஸ்ட் கான்ஸ்டிடியூவன்ட் ஆஃப் வேஸ்ட். கண்டிப்பாக நீங்கள் ₹1 ஏதாவது ஒன்று வாங்குறீங்க அப்படின்னா அதை நீங்கள் குப்பையில் தான் போட போகிறீங்க, யாரும் அதை எடுக்க மாட்டாங்க. ஸோ இட் இஸ் த வர்ஸ்ட் இன்வென்ஷன், மேபி த பெஸ்ட் இன்வென்ஷன் இன் 1970s, பட் த வர்ஸ்ட் இன்வென்ஷன் டுடே. ஓகே, ஸோ அதை பற்றி ஏன் நிறைய பேர் பேசுறது இல்லை? ஆக்சுவலி நான் என்ன பார்க்குறேன்னா, பெரிய கார்பரேட்டாக இருக்கட்டும், எஃப்எம்ஜிசியில் இருக்க எல்லாருமே பயங்கரமாக கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. கரெக்டாக? ஆமாம், பயங்கர கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. ஸோ யாருமே அதை பற்றி பேசாமல் இருக்கிறது அது ஒரு காரணமா? ஸோ அதனால தான் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அது ஆக்சுவலி எனக்கு தோணுது. நீங்கள் தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். இல்லை, ஆக்சுவலி வந்து இது ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். அதாவது நான் நல்லவேன்னு எல்லாருக்கிட்டையும் காமிக்கணும். இப்போ நான் இதை பற்றி பேசலைன்னா இதை பற்றி யாரும் தாட்டே எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. அதனால நான் பேச மாட்டேன். நான் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லுவேன் இது வந்து ரீசைக்கிளபிள் தான். ஏன்னா பிளாஸ்டிக் இருக்குது, அலுமினியம் இருக்குது, ரீசைக்கிளபிள் வேல்யூ இருக்குன்றோம். இல்லை டெட்ரா பேக் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் பேப்பர் இருக்குது, அலுமினியம் இருக்குது, ரீசைக்கிளபிள் தானே ரெண்டுமே அப்படின்னு சொல்லிடுறோம். நீங்கள் ரீசைக்கிளபிள் தான், தனித்தனியாக இருந்தால் ரீசைக்கிளபிள், சேர்ந்து இருக்கும் பொழுது நான் ரீசைக்கிளபிள். ஸோ அதை பற்றி யாரும் பேசலைன்னா நல்லா ஈஸியாக க்ரீன் வாஷ் பண்ணிடலாம். க்ரீன் வாஷ் பண்ணுறது வந்து ரொம்ப சுலபம் இன்னைக்கு. ஓகே, ஸோ லாட் ஆஃப் பீப்புள் டோன்ட் நோ, இல்லை டீப்பராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க. இதில் வந்து பிளாஸ்டிக்கும் இருக்குது, பேப்பரும் இருக்குது, அலுமினியமும் இருக்குது, ஈஸிலி ரீசைக்கிளபிள் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது நம்பிடுவாங்க. ஓகே, ஆனால் ஆக்சுவலி அதுக்கான ப்ராப்பர் சொல்யூஷன் இல்லை இன்னைக்கு வரைக்குமே. கண்டிப்பாக சொல்யூஷனே கிடையாது. இந்த மாதிரி மல்டி லேயர் பேக்கேஜிங் வந்து ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு பேன் இட். இல்லை சிங்கிள் லேயர், மோனோ லேயர்லாம் வருது. ஸோ அட்லீஸ்ட் வி ஹாவ் டு ட்ரை டு ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் தட். ஓகே, ஈவன் தோ ஐ எம் இன் த இண்டஸ்ட்ரி, எனக்கு அது காசு கிடைச்சாலும் இட் டசன்ட் இம்பேக்ட். ஏன்னா உலகத்தில் வந்து இது see the worst thing is நமக்கு வந்து ஓட்டிங் பவர் எப்படி 5 இயர்ஸ்க்கு ஒரு தடவை இருக்கோ, டெய்லி நமக்கு வந்து ஒரு ஓட்டிங் பவர் இருக்கு. நம்ம சூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ்ல நம்ம போய் காசு கொடுத்து இந்த ப்ராடக்ட் எனக்கு வேணும்னு நான் காசு கொடுத்து வாங்குறேன் அப்படின்னா அது நம்மளோட ஓட். நீங்க ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கீங்க, இந்த சிப்ஸ் பேக்கெட்டுக்கும் இதுக்கும் நீங்க ஓட் போட்டுக்கிட்டே இருக்கீங்க, கண்டிப்பா அதுதான் திருப்பி வரும். ஸோ நீங்கள் வந்து இல்லை எனக்கு முன்னாடி ஆவின் பால் எல்லாமே வந்து கிளாஸ் பாட்டிலில் கொடுத்துட்டு இருந்தோம், நம்ம போய் எடுத்துன்னு வந்து போடுவோம், கிளாஸ்
பாட்டில் வந்து வச்சிருப்போம், அதில் யூ கேன் சூஸ் 1 liter அப்படின்னு. அப்போது we were voting for it. Then கன்வீனியன்ஸ்னு வந்துருச்சு. கன்வீனியன்ஸ்னு வரும்பொழுது we voted for this. ஓகே. So it's coming back to us. ஓகே. ஆனால் இது ரொம்ப கம்மியான பேர் தான் பேசுகிறாங்க. இதை பற்றி பெரிய ஒரு அவேர்னஸ்மே யாருமே ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இல்லை ஆக்சுவலி. இது இவ்வளோ ஹசார்டாக இருக்குன்ட்டு. கண்டிப்பாக பேசாமல் இருக்கிறது தான் பிக்கஸ்ட் குற்றம். ஓகே. நம்ம பேசணும், இது பெரிய விஷயம் இல்லை அப்படின்ட்டு நம்ம அதை ஒதுக்கிடுறோம். பட் இட் இஸ் அ பிக் இஷ்யூ. ஓகே. ஆக்சுவலாக அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணணும். ஓகே. ஆக்சுவலி டூத் பேஸ்ட்டுமே எம்எல்பி தான் இல்லை? டூத் பேஸ்ட் எம்எல்பி அந்த பேக்கேஜிங்கில் அந்த பேக்கேஜிங் எஸ், ஒரு பேப்பர், அதுக்கப்புறம் முன்னாடி அந்த ஃபிலிம் இருக்கு, அது ஒரு பிபி லேயரோ மற்ற லேயரோ இருக்கு. கண்டிப்பா ரெண்டுமே ஒட்டி இருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் இது ஒரு கபடி வாலா எடுக்க மாட்டோம். நீங்க எது கபடி வாலா எடுக்க மாட்டானோ அதை நீங்க பண்ணக்கூடாது. ஓகே. சிம்பிளி செட், அவங்க டிட்டர்மின் பண்ணணும் எது நீங்க பண்ணும் எது பண்ணக்கூடாதுன்னு. அவங்க எடுக்கிறத நீங்க பண்ணலாம், ஏன்னா இட்ஸ் லார்ஜ்லி ரீசைக்கிளபிள். ஓகே. பட் மற்ற எதுனா பண்ணக்கூடாது. ஓகே. ஆக்சுவலி இதை பற்றிலாம் படிச்சுட்டா டே டு டே கொஞ்சம் கஷ்டமாக தான் ஆயிரும், ஏன்னா வேற சாய்ஸும் இருக்காது நம்மளுக்கு. இல்லை, ஆக்சுவலி நீங்கள் சாய்ஸ் இருக்காதுன்னு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் டூத் ப்ரஷ் வாங்குறீங்க, இந்த ரேப்பர் எதுக்கு? நீங்கள் டூத் ப்ரஷ்ஷை வாங்கினோன்னா அடுத்த செகண்ட் அது காணாமல் போயிடுது, தூக்கி போட்டுடுறீங்க. ஸோ அது எதுக்கு? வை கான்ட் வி sort of think about alternative ways? எல்லாத்தையும் நான் பேக் பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல. ஓகே. இன்னைக்கு ஒரு ஆப்பிளையும் நான் பேக் பண்ணி ஒரு பபிள் ட்ராப்போ ஏதோ ஒன்று போட்டு நான் விற்கணும்னு ஒரு அவசியமே கிடையாது. அதுக்கு பை நேச்சர் அதுக்கு ஒரு ஏற்கனவே ஒரு பேக்கேஜிங் கொடுத்துருக்காரு. யூனிவர்ஸ் ஹஸ் given it a packaging already. அதை தாண்டியும் நான் எல்லாத்துக்கும் நான் பேக்கேஜிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு ஒரு அவசியம் கிடையாது. லைக் எதுக்குன்னா தேவையோ அதுக்கு பண்ணலாம். ஓகே. பட் எதுக்கு தேவையில்லையோ, இட்ஸ் ஜஸ்ட் லைக் நான் என் பிராண்டை காமிச்சுக்கணும் அப்படின்ற ஒரு எஃபெக்ட்டுக்கு மட்டும் அந்த பேக்கேஜிங் இருக்குன்னா அது தேவை கிடையாது. யூஸ் கேஸே இல்லாத ஒரு இடத்துல அது தேவையில்லைன்னு தோணுது. ஓகே. ஆக்சுவலி அந்த இதுக்கெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம அடாப்ட் ஆகணும். ஸோ அந்த ஆப்ஷன் இல்லாமல் ஒரு ப்ராடக்ட் இருக்கு, நம்ம அதை அஃபோர்ட் பண்ணணும், அதை நம்ம சப்போர்ட்டும் பண்ணணும். அப்போ தான் அது மல்டிபிள் ஆகும்ல. எஸ். ஓகே. நம்ம வாய்ஸ் ரைஸ் பண்ணோம் அப்படின்னா பீப்புள் வில் லிசன். ஓகே. ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி டுடே பிராண்ட்ஸ் ஆர் ட்ரைங் டு சேஞ்ச் கான்ஷியஸ்லி இன் சம் வே ஆர் தி அதர் டுவர்ட்ஸ் அ மோர் சஸ்டைனபிள் பேக்கேஜிங் அண்ட் ஸோ ஆன். ஏன்னா வி ஆர் டிமாண்டிங் இட் டெய்லி. நம்ம கேட்குறோம், எனக்கு இது வேணும், வி ஆர் voting ஃபார் இட். vote நிறைய when we are pushing towards sustainable products, then brands will also adapt to it. கண்டிப்பாக. எண்ட் ஆஃப் த டேல அவங்களுக்கு எது ப்ராஃபிட்டபிளோ, எது நம்ம தேவைப்படுதோ அதை அவங்க ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்கல்ல. எஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம உங்களோட 2 கம்பெனி பற்றியுமே கொஞ்சம் இன்டெப்த்தாக போகலாம். ஸோ CercleX பற்றி போகலாம், பெப்பா பற்றியும் போகலாம். ஆக்சுவலி அந்த ஒரு ஆர்டிக்கல் அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் நம்ம பேப்பர்லாம் கேட்க வரவங்க சவுண்ட் போடுவாங்க, ஸோ அந்த சவுண்ட்லேருந்து தான் வச்சிங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ பெப்பா பற்றி சொல்லுங்கள் நீங்கள். ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் தேர்? பெப்பாங்கிறது ஒரு கம்ப்ளீட்லி ஆட்டோமேட்டட் கம்பெனி. ஸோ அதுக்கு ஒரு ப்ராப்பர் சிஇஓ இருக்காங்க. அந்த சிஇஓ கரியர் கேப் 7 வருஷம் கரியர் கேப்புக்கு அப்புறம் என் கம்பெனியில் சேர்ந்தாங்க. அப்போது குழந்தை பெற்றுக்கிட்டு ஆஃப்டர் a lot of hassles in family life, financial situation, she came. So இன்னைக்கு அவங்க சிஇஓ ஆஃப் தட் கம்பெனி. இட்ஸ் அ கம்ப்ளீட்லி ஆட்டோமேட்டட் கம்பெனி. ஸோ இட் ரன்ஸ் பை இட் செல்ஃப். அங்கே நிறைய விமென் ஆண்டர்ப்ரினர்ஸ் இருக்காங்க, விமென் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி நான் அதில் ஒரே மேல் நான் தான். ஓகே. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஈகோசிஸ்டம் ஃபுல்லாக வில்லேஜில் இருக்கிற ஒரு செட்டப். ஸோ இட் ஹெல்ப்ஸ் த விமென் தேர் டு ஏர்ன். ஏன்னா இப்போ பென்சில் போடணும் அப்படின்னா அவங்க வீட்டுக்கே போயிடும் பென்சில்ஸ். அவங்க அதில் சீட் போட்டு கொடுக்கலாம். ஸோ தே கேன் வாட்ச் டிவி ஆர் தே கேன் டூ தேர் ஹவுஸ் ஒர்க். Especially for people in the villages who can't go out to work, இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் டு earn income. ஏன்னா அவங்க earn பண்றது இப்போ for family they are also giving. It is good for them as well. So they feel very happy about it. Okay. So that is how Peppa came into the equation. We wanted to make it like a social enterprise, properly run it like a social enterprise. So இன்னைக்கு we've exported to 8+ countries. We work with over 250 brands there.
அண்ட் அ ப்ராப்பர் சோஷியல் என்டர்பிரைஸ். இது எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா, நான் கார்பரேட் வேர்ல்டில் ஒர்க் பண்ணும் பொழுது நிறைய பேப்பர் வேஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சும்மா எல்லாத்துக்கும் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு இருப்போம்ல, அந்த மாதிரி. பட் இங்கே நான் ஒரு வில்லேஜில் இருக்கேன், தீத்திப்பாளையம் அப்படின்ற ஒரு வில்லேஜில். அங்கே வந்து நிறைய ஃபார்மர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே சொல்லுவாங்க நிறைய வாட்டர் ஸ்கார்சிட்டி நடக்குது. எதுக்குன்னா டீஃபாரஸ்டேஷன்னால. ஸோ எனக்கு புரியல, ஒரு சைடில் டீஃபாரஸ்டேஷன் நிறைய ஏறுது, இன்னொரு சைடில் வந்து பேப்பர் வேஸ்ட் ஏறிக்கிட்டே இருக்கு. ஸோ வி தாட் வை நாட் டேக் ஒன் ப்ராப்ளம் அண்ட் யூஸ் இட் டு சால்வ் த அதர் ப்ராப்ளம். தட் வாஸ் த தாட் ப்ராசஸ். ஸோ பேப்பர் வேஸ்ட் எடுத்தோம், அதை ரீசைக்கிள் பண்ணோம். வி மேட் இட் இன் டு பென்சில்ஸ். பிகாஸ் வி வர் ஒர்க்கிங் வித் த ஃபார்மர்ஸ், வி தாட் வி கேன் ஆட் சீட்ஸ் டு த பாட்டம் ஆஃப் த பென்சில். அண்ட் தட்ஸ் ஹவ் வி ஸ்டார்டட் பெப்பா. அண்ட் அஃப்கோர்ஸ் பிளான்சில்னு அப்போ இருந்தது, பிளான்ட் இன் அ பென்சில்னு. அதுக்கப்புறம் வி மேட் அ லாட் ஆஃப் அதர் ப்ராடக்ட்ஸ் இன் பேப்பர். அதனால பெப்பா அப்படின்னு மாத்தினோம். நீங்க சொன்ன மாதிரி தான், பேப்பான்னு கத்திட்டு போவான், அவனை யோசிச்சு தான் நாங்கள் வந்து பெப்பான்னு வச்சோம். ஆக்சுவலி அதை படிக்கும் போதே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ரொம்ப கனெக்ட் ஆச்சுது. ஓகே, இப்படி எல்லாம் யோசிச்சிருக்கீங்கன்ட்டு. ஸோ என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் இப்போதைக்கு நீங்கள் பென்சில் மட்டும் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொன்னீங்க. ஸோ இப்போ என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு? பென்சில்ஸ், பென்ஸ், நோட் புக்ஸ், எனிதிங் அரவுண்ட் ஸ்டேஷனரி வி டு. அண்ட் எல்லா ஸ்டேஷனரியும் வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி 100% ரீசைக்கிளபிள். ப்ளஸ் நீங்கள் அது யூஸ் பண்ணதுக்கப்புறம் நட்டு வச்சிங்கன்னா அதுல இருந்து செடி வளரும். ஓகே. ஸோ எவ்ரிதிங் க்ரோஸ். தட்ஸ் த கான்செப்ட். லைக் சர்க்குலர் எக்கனாமியோட இதுல இட் ரீட்ஸ் டு another லைஃப். ஸோ தட் வாஸ் த கான்செப்ட். ஆக்சுவலி அது ஒரு பர்பஸை வந்து சால்வ் பண்ணுது. அது முடிஞ்ச அப்புறம் அது மறுபடியும் இன்னொரு ப்ராப்ளமாக கிரியேட் ஆகாமல் இன்னொரு சொல்யூஷன் மாதிரி. எக்ஸாக்ட்லி. இப்போ நம்ம பென்சில் யூஸ் பண்ணுறோம், சின்னதாக ஆனதுக்கப்புறம் அந்த பென்சிலை தூக்கி போட்டுறோம். ஸோ இதையும் தூக்கி போடுங்க. நான் வந்து ஒரு கன்சியூமரோட பிஹேவியரை மாற்ற ட்ரை பண்ணல, இதையும் தூக்கி போடுங்க. ஆனால் இது தூக்கி போட்டிங்கன்னா செடி வளரும். ஓகே, இதுதான் நீங்கள் ஒரு டிஃப்ரென்ஸாக கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. இந்த டேக் இருக்குல்ல, ஆதித்யா பிர்லாவோட ஒரு டேக் இது பண்ணியிருந்தீங்களா? ஸோ அதை பற்றி சொல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அது பார்க்கும்போது. ஸோ ஆக்சுவலி வந்து இந்த க்ளோத்தில் வர ப்ரைஸ் டேக்ஸ் வந்து எல்லாமே த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் அ க்ளோதிங் இஸ் த ப்ரைஸ் டேக். எல்லாருமே ப்ரைஸ் மெஜாரிட்டி வந்து ப்ரைஸை பார்த்து தான் ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கலாமா இல்லையான்னு நினைப்பான். வாங்குற வரைக்கும் அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். ஆனால் வாங்கினதுக்கு அப்புறம் லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். ஸோ வாங்கினதுக்கு அப்புறம் வந்தோடனே கீழ்ச்சி போட்டு தூக்கி போடுறது. ஸோ அதுதான் இருந்தது. ஸோ வி தாட், சரி நீ தூக்கி தான் போட போற, கன்சியூமர் பிஹேவியரை நான் மாத்தல, சரி நீங்க தூக்கி போடும் பொழுது அதுல இருந்து செடி வளரட்டுமே அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் இந்த ஆதித்யா பிர்லா கூட வி டைட் அப் அண்ட் வி டிட் தீஸ் price tags which is made from seed paper. Okay. So after you use it, you can go back and you can plant it. It will grow into brinjal or lady's finger or multiple other plants. Okay. So that was the thought process. Actually ஒரு campaign மாதிரி இருந்தா இல்ல இப்ப ரெகுலரா பண்ணிட்டு இருக்காங்க? Yes. So அப்போ ஆரம்பிச்சது வந்து of course like initially some sort of a sustainability statement இருக்கட்டும் campaign. But yes, campaign. But after that it picked up because people started to ask about it regularly and so on. So அதுக்கப்புறம் அது வந்து கண்டினியூஸா வந்து அது பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, நீங்க கொலாபரேஷன்ல இருக்கீங்க கண்டினியூஸா. அதே மாதிரி various other things we started to do. So for example இப்போ ஆர்பிஐ கூட ஒரு டைப் பட்டோம். அப்போ டிமானிட்டைசேஷன் டைம்ல எல்லா கரன்சி நோட்ஸையும் வந்து அவங்க ஷ்ரெட் பண்ணிட்டு தூக்கி போட்டிருந்தாங்க. அப்போ they asked us, can you do something with it? So we made those shredded currency notes into pencils, pens, notebooks. And RBI oda top leaders ko to the ministry, to the prime minister எல்லாருக்கும் வந்து இதை கொடுத்தாங்க. Okay. So it was very well received. ஒரு ஸ்பெஷல் எடிஷன் மாதிரி அவங்க கிரியேட் பண்ணாங்க with demonetized currency notes. ஆக்சுவலி அதுக்கு பெப்பா கூட பிராண்ட் கொலாபரேஷன். Yes, பெப்பா கூட. ஓகே. ஆக்சுவலி அதை பத்தி ஏன்னா ஆர்டிகல்ஸ் எதுவுமே அவைலபிளா இல்லை. ஏன்னா நான் ரிசர்ச் பண்ணும்போது நான் அது எனக்கு கிடைக்கவே இல்லை. ஏன்னா அது வந்து ஒரு ஆர்பிஐயோட ஸ்பெஷல் வெர்ஷனா போச்சு. ஓகே 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 ஓகே. அது மாதிரி நீங்க பெருசாக எதுவும் பண்ணிக்கல. அதை யோசிச்சேன், நம்ம தான் 360 டிகிரி எல்லாம் பார்த்தோமே, ஸோ இது எப்படி மிஸ் ஆச்சுன்ட்டு. ஸோ இதுக்கு நீங்க கார்பரேட்டோட இது கொலாபரேட் பண்றீங்க. ஸோ யூசர்ஸ்க்கு பெப்பால இருந்து ஆர்டர் பண்றாங்களா, அவங்க எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க? ஸோ அவங்க வந்து ஆர்டர் பண்ணிட்டு ஐ மீன் இல்ல there is a market-ஆன்னு கேட்குறேன். there is a market. Peppa.co-னு நம்ம வெப்சைட் இருக்கு. they order there and there is a huge market for it. Okay. overseasலயும் there is a market for it. ஓகே. அப்போ நீங்க இப்போ இந்தியால இருந்து ஆர்டர் பண்றாங்க, ஸோ இது மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. ஸோ வாட்ஸ் அ பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட் நீங்க சொல்லுவீங்க பெப்பால? the best seller of course is a pencil தான்.
ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து பென்சில்ஸ் தான் மோஸ்ட் யூனிக். அதுக்கப்புறம் பிரைஸ் டேக்ஸ், அப்புறம் நோட் புக்ஸ். ஸோ தீஸ் ஆர் த பெஸ்ட் செல்லர்ஸ் இன் தட். ஓகே, எல்லாமே உங்களுக்கு இந்த சர்க்கிள் எக்கானமியில் வரது தான். ஓகே, நீங்கள் வேஸ்ட் எடுத்து அதை ரீப்ரொடியூஸ் பண்ணுறீங்கல்ல. ஸோ ஓகே, இப்போ நம்ம சர்க்கிள் எக்ஸ் பற்றி பேசலாம். ஸோ அங்கே Web3 அண்ட் பிளாக் செயின் போட்டிருந்தீங்க. ஸோ எப்படி இந்த டெக்னாலஜி இந்த ஸ்பேஸில் ஒர்க் அவுட் ஆகுது? ஆக்சுவலி பிளாக் செயின் அப்படிங்கிறது எதுக்கு கொண்டு வந்தோம்னா, இன்னைக்கு ஓஷனில் நிறைய பிளாஸ்டிக் இருக்கு அப்படின்னா பேசுகிறோம். ஸோ அதே மாதிரி லேண்ட்ஃபில்ல இவ்வளோ பிளாஸ்டிக் இருக்கு, எல்லாத்தையும் பற்றி பேசிட்டு இருக்கோம். ஸோ த திங் இஸ் டுடே வி டோன்ட் நோ வேர் இட் ஒரிஜினேட்டட், ஹூஸ் த பர்பெட்ரேட்டர் ஆஃப் திஸ். இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில இருந்து வர வேஸ்டா, இல்லை கன்சியூமர் கிட்ட இருந்து வர வேஸ்டா? எல்லாருமே ப்ளேம் பண்ணிக்கிறோம். ஒரு பிராண்ட் வந்து இல்லை கன்சியூமர்ஸ் தான் அப்படின்றாங்க, நம்ம வந்து வேற யாரை ப்ளேம் பண்ணுறோம், இல்லை பொலிட்டீஷியன்ஸை ப்ளேம் பண்ணுறோம், எப்படி அப்படின்ட்டு. வி டோன்ட் நோ வேர் இஸ் த ஒரிஜின், எப்படி இந்த வேஸ்ட் வந்தது இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ். இன்னைக்கு வந்து வி ஆர் ஹியரிங் ரிசர்வ் ஃபாரஸ்ட்லனா அவ்வளோ குப்பை போட்டு வச்சிருக்கோம் அப்படின்ட்டு. எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறது தெரியாது. ஸோ வி வாண்டட் டு ஹாவ் அ கம்ப்ளீட் ட்ரேசபிள் சிஸ்டம். ஸோ தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அதனால பிளாக் செயின் அடாப்ட் பண்ணோம். ஃபேன்சி டேர்ம்ஸ் அப்படின்னு வந்து நிறைய பேர் பிளாக் செயின் அடாப்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி இல்லை, இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு யூஸ் கேஸ் இருந்தது to bring that level of transparency and traceability into the waste management ecosystem. So we brought it. ஓகே. இன்னும் வந்து இன்னைக்கு வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, இது ரீசைக்கிள் பிளாஸ்டிக்ல இருந்து பண்ணது, இது வந்து ரீசைக்கிள் ப்ராடக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பார்லே, அடிடாஸ் ஒரு டைப்ல வந்து தே மேட் ஷூஸ். ஆனா வந்து ஓஷன் பவுண்ட் பிளாஸ்டிக், ஓஷன் பிளாஸ்டிக்ல இருந்து பண்ண ஷூஸ்ன்னு சொன்னாங்க. உண்மையாவே அது ஓஷன்ல இருந்து வந்ததுன்னு எங்க ப்ரூஃப்? வேர் இஸ் த ப்ரூஃப்? வேர் இஸ் த ஒரிஜின்? ஓகே. இன்னைக்கு வந்து ஆர்கானிக்னு சொல்றதும் அதே தான். வேர் இஸ் த ப்ரூஃப் தட் இட் வாஸ் கலெக்டட் ஃப்ரம் இங்க தான் சோர்ஸ் பண்ணிருக்காங்க, இங்க தான் சோர்ஸ் பண்ணிருக்காங்கன்னு எங்க ப்ரூஃப் இருக்கு? அந்த மாதிரி ப்ரூஃப் இல்லாத பொழுது ஹவு கேன் யூ பிலீவ் இட்? ஸோ அந்த ப்ரூஃப் பாயிண்ட்ஸை நாங்கள் கொண்டு வர ஆரம்பித்தோம். தட்ஸ் வை வி யூட்டிலைஸ் பிளாக் செயின். ஓகே, ஆக்சுவலாக ஆன்லைன் லெஜர் மாதிரி இந்த ப்ராசஸில் ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே டாக்குமெண்ட் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்களோட டிஷர்ட் இருக்கு அப்படின்னா, எங்களோட டிஷர்ட் வாங்குறீங்கன்னா அதில் ஒரு கியூஆர் கோட் இருக்கும். நீங்கள் அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணீங்கன்னா, இந்த பெட் பாட்டில் சென்னையில இருந்து இந்த மெரினா பீச்ல இருந்து இவர் தான் பிக்கப் பண்ணாரு, அதுக்கப்புறம் இங்க இருந்து ஒரு அக்ரிகேட்டருக்கு போச்சு, அக்ரிகேட்டர் கிட்ட இருந்து இந்த ரீசைக்கிளர் கிட்ட போச்சு, அங்கேருந்து இந்த மேனுஃபேக்சரர் கிட்ட போய் ஃபைனலாக இந்த டிஷர்ட் வந்ததுன்னு ஃபுல்லாக ஒரு ட்ரேசபிள் சிஸ்டமை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஓகே. ஸோ தட் இஸ் த தாட் ப்ராசஸ். ஓகே, ஆக்சுவலி நல்லா கனெக்ட். நானுமே இதை யோசிச்சிருந்தேன், இது எப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்கன்ட்டு. ஆனால் இந்த ப்ராசஸ் ரொம்ப தேவையில்லை. ஸோ இது பிராண்ட்ஸுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஸ், ஆமாம். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நைக்லேயோ ஷூ வருதுனாலுமே நமக்கு எந்த ட்ரேசபிலிட்டியுமே இல்லை. கண்டிப்பாக இது ஓஷனில் அந்த பிளாஸ்டிக்கில் தான் பண்ணியிருக்காங்களான்ட்டு. ஓகே, ஆக்சுவலி Web3 உங்களுக்கு பிளாக் செயின் அது சேம் தான். ஆக்சுவலி நீங்கள் இதுவும் விட்டீங்களா, NFT இருக்குல்ல ஆக்சுவலி. ஸோ அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ NFTங்கிறது ஒரு டிஜிட்டல் ஆசெட் மாதிரி தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கேஜி ஆஃப் வேஸ்ட்டை நான் ரீசைக்கிள் பண்ணிட்டேன், அதுக்கு ஒரு ப்ரூஃபாக நான் வந்து ஒரு டிஜிட்டல் ஆசெட்டை நான் கிரியேட் பண்ணுவேன். தட்ஸ் த நான் ஃபஞ்சபிள் டோக்கன். ஸோ தட் இஸ் ஹவு வி டூ இட். அதுக்கும் ஒரு யூஸ் கேஸ் வேணும். ஸோ டுடே இன்னைக்கு வந்து என்னன்னா, என்எஃப்டினா எல்லாருமே என்எஃப்டிக்குள்ளே போகிறாங்க, ஆனால் ஒரு யூஸ் கேஸும் இருக்காது. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எங்களோட என்எஃப்டி வந்து எங்களோட ஸ்மார்ட் பின்ஸ் கூட அசோசியேட் ஆயிடுச்சு. ஸோ வி ரிலீஸ்ட் அ சீரீஸ் ஆஃப் டஸ்ட்பின் என்எஃப்டிஸ். ஸோ பேசிக்லி அந்த என்எஃப்டியை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா, இட் இஸ் ஸ்பெக்ட் டு அ ஸ்மார்ட் பின் இன் த ரியல் வேர்ல்டு. ஸோ இந்த ஸ்மார்ட் பின்னில் போடுற குப்பைக்கு யூ ஏர்ன் மணி, ரைட்? ஸோ யூ ஏர்ன் பிகாஸ் யூ ஆர் த என்எஃப்டி ஹோல்டர் நவ். ஓகே. ஸோ இதில் வந்து ஒரு ரியல் வேர்ல்டு யூஸ் கேஸ் இருக்கு. ஸோ தட்ஸ் த தாட் ப்ராசஸ். இன்னைக்கு வந்து போர்டு ஏப் நிறைய இருக்கு, ஆனால் அது ஒரு ரியல் வேர்ல்டு யூஸ் கேஸும் இல்லை. பட் வி வாண்டட் டு மேக் இட் அ ரியல் வேர்ல்டு யூஸ் கேஸ். ஸோ ஆல் ஆஃப் தீஸ் டெக்னாலஜிஸ் ஆர் குட், பட் ரியல் வேர்ல்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ அந்த டெக்னாலஜி அடாப்ட் பண்ணலாம். இல்லைனா சும்மா ஃபேன்சியா ஓகே இருக்கிற மாதிரி தான். ஆமாம், ஆக்சுவலி நாங்களும் Web3 பற்றி ஒரு பாட்காஸ்ட் பண்ணியிருந்தோம் லேட்டஸ்ட்டாக. ஸோ அவர் அதான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ஒரு ட்ரெண்டு, அது ஃபேட் ஆயிரும், இனிமேல் யூஸ் கேஸ் இருக்கிறது மட்டும்தான் லாங் டேர்மில் சஸ்டைனபிள் ஆகிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக. ஸோ ஆக்சுவலி அதுக்கு புஷ் இருக்கா, என்எஃப்டிக்கு புஷ் இருக்கா, இல்லைன்னா அது ஐடியா ஸ்டேஜ்லேயே இருக்கா? இல்லை, என்எஃப்டி வி லான்ச் வித் கோகோகோலா. வி லான்ச்ட் non-tradable NFTs. Non-tradable? Yes, non-tradable. Soul-bound. அவங்களோடது. ஓகே. ஸோ அந்த என்எஃப்டிஸ் வந்து தே ஹோல்ட். அதுதான் ஸ்மார்ட் பின்ஸ் கூட பெக் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இந்த ஸ்மார்ட் பின்ல எவ்வளோ வேஸ்ட் கலெக்ட் ஆயிருக்கு எல்லா அனலிட்டிக்ஸ்க்கும்
ஓகே, அந்த ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கிறது அந்த டேட்டாஸ் எல்லாமே அவங்களுக்கு தான். the analytics எல்லாமே அவங்களுக்கு. so yes. ஓகே, அவங்க அதை ஆக்சுவலி அவங்களே வச்சுப்பாங்க ட்ரேட்லாம் பண்ணுறது. ட்ரேட் பண்ணா ஓகே, ஆக்சுவலி அந்த வேல்யூ வந்து அதில் ரியல் டைமில் அப்டேட் ஆகிட்டே இருக்குமா? எஸ். ஓகே ஓகே. ஆக்சுவலி அதை பற்றி அதுவும் டீட்டெயில்ஸ் பார்க்கணும், எங்கே பார்க்கலாம்? அவங்களுக்கு நாங்கள் வந்து அந்த பாலிகனோட ஐடி கொடுத்துருவோம். ஸோ தே கேன் கோ அண்ட் தட் ஹேஷ் கீ ஸோ தே கேன் verify. Okay. It's also available in the public, so maybe I can give you the hash. Sure. நானும் அதை கீழே மென்ஷன் பண்ணுறேன். ஹேஷ் போட்டு பார்த்தா தெரிஞ்சிடும்ல என்ன நடந்திருக்குங்கிறது. சப்போ நம்ம மெட்டாபின்ஸ் பற்றி பேசணும். ஆக்சுவலி அதில் தான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சது. யூமேஜினில் நீங்கள் பண்ணியிருந்தீங்கல்ல, ஸோ அந்த பாயிண்டில் தான் எனக்குமே தெரிஞ்சது. ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நான் மீட் பண்ணுற எல்லாத்துட்டையுமே மெட்டாபின் பற்றி பேசிடுவோம். கண்டிப்பாக கான்வர்சேஷனில் அது ஒரு பாயிண்டாக இருக்கும். ஸோ அதை பற்றி ஆடியன்ஸுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க, டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க மெட்டாபின்ஸ் பற்றி. ஆக்சுவலி மெட்டாபின் இந்த நம்ம எம்எல்பினா பற்றி பேசிட்டு இருந்தோம். ஸோ அதுதான் தட் வாஸ் த தாட் ப்ராசஸ். இப்போ வந்து இப்போ ஒரு மெட்டீரியலுக்கு ரீசைக்கிளபிள் வேல்யூ இருக்கணும் அப்படின்னா அது வந்து ப்ராப்பராக செக்ரிகேட் ஆயிருக்கணும் ஃபர்ஸ்ட். இப்போ நான் ஒரு குப்பை தொட்டிக்குள்ள நான் எல்லாத்தையும் கலந்து போட்டுருவேன். அப்போ எல்லாமே வந்து இட் பிகம்ஸ் பொல்யூட்டட். ஸோ கண்டிப்பாக வந்து எதுக்குமே ரீசைக்கிளபிள் வேல்யூ இல்லை அந்த குப்பை தொட்டிக்குள்ள நான் அப்படி போட்டேனா. ஸோ சோர்ஸ் செக்ரிகேட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு ரீசைக்கிளபிள் வேல்யூ இருக்கும். அதாவது பிளாஸ்டிக்கை நான் தனியாக பிரிச்சிருப்பேன், பேப்பரை நான் தனியாக பிரிச்சிருப்பேன் அப்படின்னா இட் பிகம்ஸ் ரீசைக்கிளபிள், இட் ஹேஸ் ரீசைக்கிளபிள் வேல்யூ. ஸோ தட்ஸ் த தாட் ப்ராசஸ். ஸோ இதை நான் எப்படி ஸ்கேல் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் வந்து மெட்டாபின்ஸ்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்தோம். ஸோ த தாட் ப்ராசஸ் இஸ் குப்பைக்கு காசு, குப்பை போட்டால் காசு, ஆர் கேஷ் ஃபார் ட்ராஷ். பேசிக்கலி இன்னைக்கு நீங்கள் வந்து இந்த மெட்டாபின் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக்கு இருக்கு. ஸோ லெட்ஸ் சே ஒரு மெட்டாபின் வாட் யூ சா அண்ட் இமேஜின் வாஸ் ஒன்லி பிளாஸ்டிக் பாட்டில்ஸ். ஸோ அந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் உள்ள மெட்டாபின். ஸோ நீங்கள் வந்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மெட்டாபின்ல ஒரு பார்கோட் ஸ்கேனர் இருக்கு. நீங்கள் பார்கோடை ஸ்கேன் பண்ணீங்கன்னா இட் ஓப்பன்ஸ். நீங்கள் உள்ள ட்ராப் பண்ணோன்னா இமீடியட்லி யூ கெட் கேஷ்பேக்ஸ் இன் கூகுள் பே ஆர் ஃபோன் பே. Okay. In a UPI ID of your choice. So we want to promote or we want to incentivize user behavior. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், எல்லாரையுமே வந்து பனிஷ் பண்ணிட்டு இருக்கோம். நீ வந்து இங்க குப்பை போட்டிருக்க, ஃபைன் 500 rupees இப்படி அப்படின்னு பாக்குறோம். ஆனா அந்த ஃபைன் 500 rupeesனு ஒரு பெரிய பிளக்கார்டு வச்சிருப்பான். அது கீழே வந்து பார்த்தாங்கன்னா குப்பை இருக்கும். எல்லா இடத்துலயும் வந்து எதுக்கு நான் ஒருத்தனை வந்து ஃபைன் பண்ணும், பனிஷ் பண்ணும்? Why can't you reward good behavior? நிறைய பேர் சோர்ஸ் செக்ரிகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவன் நிறைய பேர் இருப்பான். அவனை வந்து நான் ஃபர்ஸ்ட் ரிவார்ட் பண்ணலாமே. ஸோ தட் வாஸ் த கான்செப்ட். டு ஸ்கேல் சோர்ஸ் செக்ரிகேஷன் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ரிவார்டிங் பீப்புள் ஃபார் டூயிங் த குட் திங். ஸோ அதனால மெட்டாபின் கேம் இன் டு த ஈக்குவேஷன். ஸோ இட்ஸ் அ ஸ்மார்ட் பின் விச் கிவ்ஸ் யூ கேஷ் whenever you put any type of plastic into it. ஸோ இப்போ எங்கெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்க? கொக்கோகோலா கூட கொலாபரேஷன்ல நிறைய ஷிப் பண்ண மாதிரி கொக்கோகோலா கூட ஒரு 100 bins பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட் ஆர்டர் வந்து 1500 across multiple other metropolitan cities. அதுக்கப்புறம் ஹரிபவனம்ல we have placed these metabins. So basically food joints and malls like Brookfield and other places, cinema theaters we have placed, GK cinemas இந்த மாதிரி நிறைய இடத்துல we have already placed it. Apart from that we are working with a lot of other brands. இன்னைக்கு வந்து brands like P&G, ITC, all of these guys are interested to work with us for the metabins. So அவங்க கூடயும் tie up பண்ணிருக்கோம். ஓகே, ஆக்சுவலி மெட்டாபின்ஸ் எதிர்பார்க்கலாமா? ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல எல்லா இடத்துலயும் எதிர்பார்க்கலாமா? எஸ். ஸோ இப்போ இதை நான் ஸ்கேல் பண்ணாதான் இதோட இம்பாக்ட் இருக்கும். ஆக்சுவலி சஸ்டைனபிலிட்டியில வந்து நானும் நல்லது பண்றேன் அப்படின்னு ஒரு 10 பின்னை நான் பண்ணியிருந்தேன்னா இட்ஸ் குட் ஃபார் ஷோ. பட் எனக்கு ஷோ பண்ண தேவையில்லை. ஐ வாண்ட் டு இம்பாக்ட் a lot of people. ஸோ கண்டிப்பாக நான் இதை ஸ்கேல் பண்ணணும். ஐ நீட் டு ஹாவ் a million dustbins, a million metabins across the world. Then people will feel motivated to do it. It will become a habit. இப்போ நான் ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் என் கையில் இருக்கு. ஐ சர்ச் ஆன் தி ஆப் நியரஸ்ட் மெட்டாபின் எங்க அப்படின்னு. இஃப் இட் ஷோஸ் 100 kilometers away, they will not put it. கண்டிப்பா. பட் இஃப் இட் ஷோஸ் 100 meters away, போய் போடுவோம். ஸோ டு டூ திஸ்
then I need to scale a million metabins across the world. கண்டிப்பா. ஆக்சுவலி நானும் எல்லாத்திட்டையுமே அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். எனக்கு வந்து யூஸ் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு. ஆனால் நான் அதுக்குவே நாங்கள் 400 கிலோமீட்டர்ஸ் தள்ளி வந்தால் தான் அது பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு ஆக்சசபிளாக இருக்கும்போது நானும் யூஸ் பண்ணுவேன், என்ன சுற்றி இருக்கவங்களுமே கண்டிப்பாக அதை இனிஷியேட் பண்ணுவேன். ஸோ ஓகே, மெட்டாபின்ஸ் பற்றி பேசணும். அந்த மெட்டாபின்ஸ் பேசும்போது நடுவில் சொல்லியிருந்தீங்க ஃபுட் வந்து அந்த வேஸ்ட் வந்து செக்ரிகேட் பண்ண முடியலன்னு. ஆக்சுவலி ரீசைக்கிள் இருக்க பெரிய பிரச்சனையே ஃபுட்டு வேஸ்ட்டோட மிக்ஸ் ஆகிறது தான்ல. ஆமாம், இந்த நம்ம ஆக்சுவலி வீட்டில் போடும்போதுமே தனித்தனியாக போட மாட்டோம். பிளாஸ்டிக் கூடயே சாப்பாடு இருக்கும், எல்லாமே சேர்த்து போட்டதுனால தான் பிரிக்க முடியாது. ஸோ கவர்மெண்ட் நிறைய இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க, நீங்கள் தனித்தனியாக இது கொடுங்க. ஸோ இது மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ நான் வீட்டில் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணேன், இது மாதிரி பண்ணுங்க, தனித்தனியாக வைங்கன்ட்டு. சரி நம்ம சேஞ்சு கொண்டு வரலான்ட்டு. அம்மா தனித்தனியாக வைப்பாங்க, ஆனால் அவங்க எடுத்துகிட்டு போகிறவங்க ரெண்டு சேர்த்து போட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. முனிசிபாலிட்டிலேருந்து வரவங்க பார்த்து அவங்களே சேர்த்து தான் கொண்டு போகிறாங்க, நான் மட்டும் ஏன் தனியாக போடணுன்னு மாதிரியே சொல்லுவாங்க. மழை பெஞ்சு முடிச்சாலுமே அந்த ஓடெல்லாம் ஃபுல்லாக போகும்போது பிளாஸ்டிக் குப்பையாக இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு நீங்கள் ஒரு சின்ன சொல்யூஷன் மாதிரி சொல்லுங்கள். ஏன்னா கேட்குறவங்களா, அது நம்ம ரொம்ப சின்ன பேர் தான் இம்பாக்ட் பண்ணுறோம். சரி, அவங்களாவது இனிமேல் அந்த சேஞ்சை கொண்டு வரட்டும். ஸோ நீங்கள் என்ன ஒரு விஷயம் சொல்லுவீங்க? ஸோ இது இனிமேல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க மாதிரி. ஆக்சுவலி இந்த ஃபினான்ஷியல் எக்கனாமிக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வி ஹாவ் டு sort of redefine. இன்னைக்கு நான் சோர்ஸ் செக்ரிகேஷன் பண்ணுவேன், ஆனால் ஐ ஹவ் டு பே டு த கவர்மெண்ட் 100 rupees ஃபார் தெம் டு டேக் த வேஸ்ட் அவே ஆல்சோ. ஓகே, அது காஸ்ட்லியர் ஆயிரும். இப்போ ஒரு சராசரி மனுஷனுக்கு 100 rupees பிரச்சனை இல்லை, ஓகே. பட் ஒரு நார்மலான லோவர் மிடில் கிளாஸில் இருக்கிறவன் அவங்களுக்குனா வந்து 100 rupeesங்கிற ஒரு பெரிய விஷயம். ஸோ அவன் யோசிப்பான், நான் சோர்ஸ் செக்ரிகேஷனும் பண்ணணும், நான் அதுக்கப்புறம் 100 rupeesம் கொடுக்கணும், நான் பண்ண மாட்டேன். ஸோ அப்படி யோசிப்பான். ஒரு கவர்மெண்ட் ஒஃபீஷியல் அங்கே வந்து வேஸ்ட் பிக்கப் பண்ணிட்டு போகிறவன் வந்து அவனுக்கே வந்து 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் சம்பளம் இருக்கும். 6-7 மாதத்துக்கு அவங்களுக்கு சேலரியே வந்திருக்காது. அவன் என்ன யோசிப்பான், நான் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணோம், சரி நான் ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டுருவேன், எப்படி இருந்தாலும் லேண்ட்ஃபில்லுக்கு தான் போகுதுன்னு எல்லாருக்கும் ஒரு முடிவு இருக்கு. ஸோ they think that okay, anyways it's going to landfill, why take all the hassle? So they don't do it. ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய மிஸ். ஃபர்ஸ்ட் நான் பிஹேவியரை மாத்திரம் நான் ஃபர்ஸ்ட் நினைக்கூடாது. ஓகே, நீங்க அதே பிஹேவியர் பண்ணுங்க, நான் அதை ரிவார்ட் பண்றேன்னு சொல்லுங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்க வந்து பிஹேவியரை லைட்டா மாத்துங்க, 1 degree ஷிஃப்ட் பண்ணுங்க. பட் உடனடியா நான் வந்து அடுத்த நாளே நான் அம்பானி ஆகணும், நான் இப்படி ஆகணும் அப்படின்னா நீங்க முடியாது. எல்லாருமே அதுதான் பண்றாங்க இன்னைக்கு. நான் 360 degree நாளைக்கே நான் வந்து சஸ்டைனபிலிட்டி பத்தி பேசிட்டேன்னா நாளைக்கே வந்து எல்லாருமே மாறிடுவான். ஆமா, அப்படின்னா கண்டிப்பா மாற்ற முடியாது. ஓகே, ஸோ தட் இஸ் த திங். ஸோ நாங்கள் கவர்மெண்ட் கூடயும் ஒர்க் பண்ணுறோம். வி ஒர்க் வித் கோயம்புத்தூர் முனிசிபாலிட்டி. அப்பார்ட் ஃப்ரம் தட் a few other municipalities, IT minister kuda we are working on a solid waste management project. So in the madri we are working on it. So appo we want to do a full-fledged full stack solution for this. Okay, 1 degree shift தான் கொண்டு வர போறோம். But we want to do it in a full stack way. எல்லாருமே இம்பாக்ட் பண்ற மாதிரி, எல்லாருமே 1% ஷிஃப்ட் பண்றதுக்கு, பிஹேவியரல் சேஞ்ச் கொண்டு வரதுக்கு லைட்டா ஒரு ட்ரிகர், which is a reward mechanism. அது கொண்டு வந்தா we can make a positive impact. So that's the thought process. கண்டிப்பா ஹேபிட் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு ரிவார்ட் இருந்தா போதும். நம்ம பண்ற விஷயங்களோட ரிவார்ட் அட்டாச் பண்றா அது ஹேபிட் ஆயிரும். எஸ், ஸோ அதான் உங்களோட அல்டிமேட் எய்மா. அப்சல்யூட்லி. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து இதுதான், நம்ம எம்எல்பி தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் எம்எல்பி பற்றி மென்ஷன் பண்ணலையேன்னு சொல்லிட்டு கேட்கலாம் தான் இருந்தேன். ஸோ அதை நம்ம பண்ணிட்டோம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்க நினச்சது, ஃபஸ்ட்டே கேட்டது தான், பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக கொலாபரேட் பண்ணுறாங்க, நிறைய இது பண்ணுறாங்க. ஆக்சுவலி பிராண்ட்ஸ் பேர் சொல்ல வேணாம், இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அவங்களே 2 years ஒன்ஸ் வந்து இது மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்க்காக பெரிய ஃபண்ட் ஒதுக்கிட்டு யார் நல்ல சொல்யூஷன் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு அந்த ஃபண்ட் கொடுக்குற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ எதனால பெரிய FMGC பிராண்ட்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஸ்டார்ட் அப்ஸில் வந்து இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க? ஸோ வாட்ஸ் த ரீசன் பிஹைண்ட் இட்? நல்ல ரீசன் வேணுமா இல்லை உண்மையான ரீசன்? உண்மை தான் வேணும். ஆக்சுவலி ஹார்ஷ் ட்ரூத் தான் வேணும். ஹார்ஷ் ட்ரூத் வேணும் அப்படின்னா அவனுக்கு வந்து 10,000 crores வந்து they earn profit every single year minimum. ஸோ அதில் வந்து 1 கோடியோ 2 கோடியோ ஒருத்தங்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா அவனுக்கு ஒரு பெரிய PR வரும். ஓகே, நானும் வந்து ஒரு சஸ்டைனபிள் பிராண்டுன்னு சொல்லிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய PR வந்து அவன் உண்டாக்கிக்கலாம். அவனுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. When he is earning 20,000 crores, he can make something for 2 crores and then publicize that நானும் ஒரு sustainable brand தான் அப்படின்ட்டு. ஓகே, so that's the thought process for them. ஆனால் சில பேர் வந்து சில கம்பெனிஸ் வந்து உண்மையாகவே வந்து நான் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. a lot of companies வந்து நான் முன்னாடி பண்ணியிருந்தேன்,
பட் நவ் ஐ வாண்ட் டு சேஞ்ச் மை வேஸ்ன்னு நினச்சி வரவன் இருக்காங்க. ஓகே. ஸோ சில பேர் வந்து கான்ஷியஸாகவே இட்ஸ் இன் தேர் டிஎன்ஏ தட் நான் நல்லது பண்ணணும், எப்படியாவது பண்ணணும் அப்படின்னு. ஓகே. பட் சில பேர் வந்து ஃபுல்லாக பியோர் ப்ளே க்ரீன் வாஷ் தான். ஓகே. ஸோ அவங்களும் பண்ணுறாங்க, அவங்களும் இருக்காங்க, இவங்களும் இருக்காங்க. ஸோ அட் தட் டைம் வி ஹாவ் டு சி உண்மையான இம்பேக்ட் யாரை கொண்டு வரா, எவ்வளோ ஸ்கேலபிலிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ரீசைக்கிள் பெஞ்ச் பண்ணி ஒரு பார்க்கில் வச்சுட்டேன், பாரு நானும் சஸ்டைனபிள்னு சொன்னேன்னா அது வந்து இம்பாக்டே கிடையாது. பிராண்ட் பேர் சொல்ல வேணாம்னு சொன்னேன். ஆக்சுவலி நீங்க சொன்னது கரெக்ட், அந்த பெஞ்ச் விஷயம் கூட. ஸோ இந்த மாதிரி பெஞ்ச் பண்ணிட்டு நான் ஏதோ ஒரு பார்க்கில் நான் வச்சுட்டு பாரு மை மெட்டீரியல் இஸ் ரீசைக்கிளபிள், நான் இந்த மாதிரி பெஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றவனும் இருக்காங்க. ஆனால் இன்டர்நெட்ல ஒரு இமேஜ் இல்லை அந்த பெஞ்சோட. நானும் எவ்வளோ தேடி பார்த்தேன், நியூஸ் இருக்கு, ஆர்டிகல் இருக்கு, ஒரு போட்டோ கூட இல்லை. ஏன்னா அந்த பெஞ்ச் வச்சு போட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடுவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி மேப் லொக்கேஷன் கூட இருக்கு. ஸோ சென்னையில் இவ்வளோ பெஞ்ச் இருக்குன்னு இருக்காங்க, ஆனால் எங்கே எக்ஸாக்டாக இருக்குது எதுவுமே பார்க்க முடியல. ஆக்சுவலி நீங்கள் சொன்ன ஒரு பிஆராக தான் இருந்துச்சு, எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் பிஆராக இருந்துச்சு தவிர அது ஆக்ஷனபிளாக உண்மையாக ஒரு பிஆர் பண்ணுறதுக்கு அவனுக்கு 2 லட்சம் ஆகும். ஒரு பெஞ்சை யாரோ ஒருத்தனை போட வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ போட்டோன்னா அவனுக்கு 5 லட்சத்தில் முடிஞ்சிருது இல்லை. நானும் ரீசைக்கிள்னு சொல்லிக்கலாம். ஓகே. ஆக்சுவலி அது ஒரு இமேஜ் கூட என்னால் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி சரி ஒரு இமேஜ் இருந்தால் கூட நான் சமாதானமாக இருப்பேன், சரி இங்கே ஒரு இடத்துல சேஞ்ச் இருக்குன்ட்டு. ஆனால் அது கூட இல்லை. அதான் இந்த சேஞ்ச் வந்து ஸ்கேலில் ஹெல்ப் பண்ணுறவங்க தான் உண்மையான பிராண்ட்ஸ் ஹூ ஆர் வாண்டிங் டு டூ. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பிராண்ட்ஸ் கூட இப்போ ஒர்க் பண்ணுறோம். தே டோன்ட் வாண்ட் டு ஜஸ்ட் புட் 100 bins, தே வாண்ட் டு புட் 1000 10,000. ஓகே. அப்படி இருக்கணும்னு நினைக்கிறவன் வந்து ஓகே ஏதோ ஒன்று பண்ண ட்ரை பண்ணுறான் அப்படின்னு பார்க்கலாம். பட் ஒன்று போடு ஃபோட்டோ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறவன் வந்து நம்பவே மாட்டோம். ஓகே. ஒரு ரெண்டு ஃபோட்டோஷாப்பில் வேறு இடத்துல மல்டிப்ளை பண்ணிக்கிறாங்கிறவங்க கஷ்டம் தான். ஓகே. ஆக்சுவலி எனக்கு அது இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தீங்க, ஸோ அவங்கள ஒரு எல்லா இதுலேயுமே இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி, வெல்த் மேனேஜ்மெண்ட் பண்ணுற மாதிரி இதுலேயுமே இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ CercleXல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல. ஸோ அது என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது, ஸோ என்னென்ன யூஸ் கேஸ் இருக்குங்கிறதும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. ஸோ எல்லாமே ரீசைக்கிள்டு ப்ராடக்ட்ஸ் தான். அதாவது ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பெப்பா, பிளாஸ்டிக்ல என்னென்ன ரீசைக்கிள் பண்ண முடியும், அதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பண்ண முடியும். ஸோ வி ஆல்சோ டூ ஷூஸ். நவ் வி ஆர் லான்ச்சிங் ஷூஸ். ஓகே. பட் வித் 100% ட்ரேசபிலிட்டி. யார் எடுத்தா என்ன பண்ணா என்ன எப்படி போச்சு. எஸ். அண்ட் அது ஒரு NFT-ஆ இருக்கும். ஸோ யூ கேன் ட்ரேட். ஓகே. ஸோ ஒரு ஷூவை இன்னொருத்தன் கொடுத்தீங்கன்னா ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபரும் ஆகும். ஸோ அந்த மாதிரி லெவலில் இட் இஸ் மேக்கிங். தென் இட்ஸ் அ மூவ் டு ஏர்ன். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் எங்கே போனாலும் யூ கேன் ஏர்ன். ஓகே. ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் வி ஆர் கமிங் அப் வித் ஷூஸ், தென் டிஷர்ட்ஸ், அஃப்கோர்ஸ் ஆல் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் தட் யூ திங்க் today that you have like chairs, tables, benches, இது எல்லாமே பண்ண முடியும். But we are focusing mainly on t-shirts and shoes. So and then picking it up from there. நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஷூஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதே மாதிரி ஒரு பிராண்ட் பண்ணுறாங்கல்ல, ஒரு துபாயிலேருந்து ஒரு பையன் இங்கே பண்ணிகிட்ருக்காரு, அந்த பிளாஸ்டிக்கில் இருந்து ஷூஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்ட்டு. ஸோ எனக்கு பார்க்கும்போது ஆசையாக இருந்துச்சு. நான் வெப்சைட்டில் போய் பார்த்த உடனே இல்லை நம்ம அந்த ஆசையோடு நிப்பாட்டிப்போம்னா அது ஒரு அரௌண்ட் 8,000 இருக்கும். $100 இருந்துச்சு. ஸோ ஆனால் அது வந்து நம்ம யூஸ் பண்ணி முடிச்சுட்டு அது யூஸபிலிட்டி முடிஞ்சு அவங்களே திரும்ப எடுத்துக்கிறது மாதிரியுமே போட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் விடுற ஷூவும் அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருக்குமா, இல்லைன்னா அஃபோர்டபுளாக இருக்கும்? இல்லை, ஆக்சுவலி வந்து சஸ்டெயினபிலிட்டி என்னோட தாட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, 10 பேர் வாங்குறது வந்து இம்பேக்ட் இல்லை. மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஹாவ் டு பர்ச்சேஸ் இட். ஸோ பெப்பாலேயே வந்து வி வாண்டட் டு டூ இட் இன் தட் வே. நான் நிறைய சஸ்டெயினபிலிட்டி பேஸ்ட் ஆண்டர்பிரினர்ஸ் பார்த்துருக்கேன். அவன் ஒரு பென்சில் விட்டானா அவன் பென்சில் வந்து 100 ரூபாய்க்கு வைப்பான். நான் என் பென்சிலை 5 ரூபாய்க்கு தான் வைக்கிறேன். ஏன்னா அப்போதான் வாங்குவாங்க. மாஸ் அடாப்ஷன் பண்ணாதான் யூ கேன் கிரியேட் அன் இம்பாக்ட் இன் சஸ்டெயினபிலிட்டி. கண்டிப்பாக நானும் வந்து சஸ்டெயினபிள்னு சொல்லிட்டு ஐ கான் மேக் இட் லைக் த நெக்ஸ்ட் பிக் பிராண்ட் ஸ்டேட்மெண்ட், லக்ஸுரி ஸ்டேட்மெண்ட் விடுறாங்கல்ல, அதே மாதிரி இன்னைக்கு சஸ்டெயினபிலிட்டி ஆல்சோ பிகம்ஸ் அ ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி. நானும் இதை வாங்கியிருக்கேன் இவ்வளோ காஸ்ட் அப்படின்னு இருந்ததுன்னா இட் வில் நெவர் பி அ ஸ்கேலபிள் திங் அண்ட் மாஸ் பீப்புள் வில் நாட் அடாப்ட் இட். ஸோ எஸ், அஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்கிற பிராண்ட் வந்து 8,000 ரூபாய் அவனோட ஷூ. பார்லே அடிடாஸ் காம்போவில் வர ஷூ வந்து 18,000 ரூபாய். எப்படி வாங்குவான் ஒரு சராசரி மனுஷன்? கண்டிப்பாக. அப்போது நான் சஸ்டெயினபிலிட்டி பற்றி பேசி என்ன யூஸ்?
ஆமா, எங்களோடது வந்து வெரி வெரி அஃபோர்டபுள். எங்களோட ரேஞ்சே வந்து 997 to 1997 தான் இருக்கும். மெனி பீப்புள் ஷுட் அடாப்ட் இட். கண்டிப்பா. ஸோ எங்களோட டிஷர்ட்ஸாக இருக்கட்டும், எவ்ரி திங் இஸ் அஃபோர்டபுள் பை த காமன் மேன். காமன் மேன் வந்து மாஸ் அடாப்ஷன் பண்ணணும் சஸ்டைனபிள் ப்ராடக்ட்ஸை. அப்போ தான் யூ கேன் கிரியேட் அன் இம்பேக்ட் இன் த வேர்ல்டு. கண்டிப்பா. இப்போவுமே நான் புதுசாக நிறைய இ-காமர்ஸ் கம்பெனி, D2C கம்பெனிலாம் பார்க்குறேன். அவங்க அது வந்து ஒரு ஃபேன்சி டேமாக சேர்த்துக்கிறாங்க, வியர் சஸ்டைனபிள் வேர்னு. ஸோ அது ஆக்சுவலி அந்த சஸ்டைனபிள் வேர்லையுமே அந்த எலாஸ்டிக்காக ஒரு மெட்டீரியல் சேர்க்குறாங்க போல். அது வந்து ரீசைக்கிள் இல்லை, 100% சர்க்குலர் எக்கானமியில் வராது. அது திரும்ப லேண்ட்ஃபில் போகும்போது அதுவுமே ப்ராப்ளம் தான். ஸோ அதை பற்றிலாம் சொல்கிறது இல்லை, அது மட்டும் சேர்த்துக்கிறாங்க. ஓகே, ஆக்சுவலி இந்த டெக் ப்ராடக்ட்ஸும் கேட்டேன். CercleXல கொஞ்சம் டெக் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கீங்கல்ல, ஸோ அது என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ்ல? CercleXல ஒரு இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது ஊபர் ஃபார் வேஸ்ட் அப்படின்னு வச்சிருக்கு. ஸோ அதில் வந்து சிம்பிள், இட்ஸ் லைக் அ பிக்கப் ரிக்வெஸ்ட். ஒரே ஒரு பிக்கப் ரிக்வெஸ்ட் நீங்கள் ஸ்வைப் அப் பண்ணிங்கன்னா பிக்கப் ரிக்வெஸ்ட் வில் பி ரைஸ்ட். 30 minutesல உங்கள் இடத்துக்கு ட்ரக் வந்துடும். இட்ஸ் ஒன்லி ஃபார் கார்பரேட்ஸ். ஏன்னா அவன் தான் வந்து 5 டன் வச்சுருப்பான், 10 டன் வச்சுருப்பான். ஸோ within 30 minutes a truck will be at your facility. You can load it, and we will send it to authorized recyclers. Okay. So that's the Uber for waste. அப்புறம் ஸ்கிராப் ட்ரேட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. இது வந்து ட்ரேடர்ஸ் அக்ரிகேட்டர்ஸ்க்கு ஒரு ஆப். இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 2 to 3 crore people are involved in the scrap trade business. அவங்களுக்கான ஒரு ஆப். ஆக்சுவலி இன்னைக்கு வந்து ஒரு ட்ரேடர் இருக்கான். இப்போ கோயம்புத்தூர்ல நான் ஒரு ட்ரேடர்னா, நான் எனக்கு தெரிஞ்ச நெட்வொர்க் மட்டும்தான் எனக்கு தெரியும். எனக்கு ஒரு 10 கபடி வாலாஸ் தெரியும், எனக்கு ஒரு 3 ரீசைக்கிளர் தெரியும். நான் இங்கேருந்து வேஸ்ட் எடுத்து நான் ஒரு ரீசைக்கிளருக்கு அனுப்புவேன். அவனும் கோயம்புத்தூர்லேயே தான் இருப்பான். ஸோ ஸ்கிராப் ட்ரேட்ல என்னன்னா, யூ கேன் சென்ட் ஆல் ஆஃப் தி ஸ்கிராப் அக்ராஸ் இந்தியா த்ரூ அவர் வெரிஃபைட் நெட்வொர்க். ஸோ இங்கே இந்த ஸ்கிராப் ட்ரேட்ல இருக்கிறவங்க எல்லாருமே வெரிஃபைட் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். ஸோ சேஃபாக தைரியமாக யூ கேன் ட்ரேட். So that again the thought process is circular economy. Okay. இவங்க ட்ரேட் பண்றாங்கன்னா கண்டிப்பா அதை ரீசைக்கிள் பண்றதுக்கு போகுது. ரீசைக்கிளர்ஸையும் நாங்க இந்த ஆப்லயே காமிச்சிருவோம், அவங்க ரீசைக்கிளருக்கு அனுப்புவாங்க. ஸோ வி ஆர் ட்ரைங் டு இன்க்ரீஸ் த ரீசைக்ளிங் ரேட். கண்டிப்பா. ஆக்சுவலி அப்போ இங்கே இந்த ப்ராசஸ் நடக்கும் போதுமே உங்களுக்கு டேட்டா ஜென்ரேட் ஆகும். அதுவே நமக்கு ஒரு வேல்யூ தான். ஸோ எவ்வளோ நம்ம இம்பாக்ட் பண்றோம் இந்த மாதிரி கொண்டு போய்க்கலாம். கண்டிப்பா. எனி அதர் ப்ராடக்ட்ஸ் இருக்கா? ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ், அதே மாதிரி ரீசைக்கிளருக்கு ஒரு டேஷ்போர்ட் இருக்கு. அவனுக்கும் இதே தான். பிக்கப் பிராண்ட் எப்படி பிக்கப் ரிக்வெஸ்ட் ரைஸ் பண்றானோ அவனும் பிக்கப் ரிக்வெஸ்ட் ரைஸ் பண்ணுவான். எனக்கு 100 டன் மெட்டீரியல், காப்பர் மெட்டீரியல் தேவைப்படுது அப்படின்னா அவனும் ரைஸ் பண்ணுவான். இமீடியட்டா இந்த ட்ரேடர்ஸ் நெட்வொர்க்குக்கு போய் பண்ணுவாங்க. எஸ். ஓகே. ஸோ இதுதான். ஓகே, இந்த மாதிரி ப்ராசஸுமே. ஸோ நீங்கள் வந்து பெப்பாலாம் தாண்டி உங்கள் வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு சஸ்டைனபிலிட்டி பிராண்டோட இந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணுறேன் மாதிரி ஸ்பெசிஃபிக் ரெக்கமெண்டேஷன் இருக்கா? நீங்கள் பிராண்டையும் சொல்லி இந்த ப்ராடக்ட்டையும் சொல்லலாம். பிராண்ட் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு ரெக்கமெண்டேஷன் இல்லை. நான் ஷாப்பிங் பண்ணும்பொழுது நான் பல்காக பர்ச்சேஸ் பண்ணுறது தான் என்னோட ரெக்கமெண்டேஷன். ஆக்சுவலி நான் வீட்டில் வந்து நீங்கள் சூப்பர் மார்க்கெட் போவோம், பல்க் பர்ச்சேசஸ் பண்ண ஆரம்பிங்க. லூஸ் பேக்கேஜிங்கில் நிறைய விஷயங்கள் வாங்கலாம். சூப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி வந்து பல்சஸோ ஏதோ அதுனா லூஸ் பேக்கெட்ஸில் நீங்கள் வாங்க முடியும். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நீங்கள் போய் பல்காக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வாங்க. So that you will save a lot of plastic packaging and so on. எல்லாத்தையும் மாற்றணும்னு அவசியம் கிடையாது. பட் நீங்கள் வந்து 5 ரூபாய் சிப்ஸ் பேக்கெட் வாங்குறது பதிலாக நீங்கள் ஒரு 50 ரூபாய் சிப்ஸ் பேக்கெட்டாக அது பெருசாக வாங்கி வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் அவ்வளோ பிளாஸ்டிக்கை நீங்கள் சேவ் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் விஷயங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே. பர்டிகுலர் பிராண்டில் பர்டிகுலர் ப்ராடக்ட் நீங்கள் எதுவுமே இல்லை சஸ்டைனபிலிட்டியில் இந்த பிராண்ட்லேருந்து இந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணுற மாதிரி ஏதோ எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு விஷயம் வச்சுருப்பான்ல. லைக் சில பேர் வந்து அது வாஷிங் தான். ஸோ க்ரீன் வாஷிங் பண்ணுற நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி. பட் மேஜர்லி நான் வந்து இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் ஷாம்பூ யூ கேன் யூஸ் பவுடர்ஸ். நிறைய இன்னைக்கு பவுடர்ஸ் வருது. தட் இஸ் சஸ்டைனபிள் as well. ஓகே. ஸோ அது மாதிரியான சேஞ்சஸ்க்குள்ள நீங்கள் இருந்துக்கிறீங்க. ஓகே. அது வந்து க்ரீன் வாஷிங் சொல்லியிருந்தீங்கல்ல, ஸோ அது என்ன மீன் பண்ணுது? நானும் உங்கள் போஸ்ட்லாம் பார்த்தேன், ஆக்சுவலி கேட்கணுன்ற இருந்தேன். க்ரீன் வாஷிங்கிறது நானும் ரவுடி தான் சொல்ற மாதிரி தான். ஓகே. நானும் சஸ்டைனபிலிட்டி தான் அப்படின்னு சொல்றது. I also make the world a better place and மாதிரி. ஓகே. நீங்க வந்து தட் இஸ் இதோட ஈஸியஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, என் வீட்டையே நான் குப்பையாக்காம கிளீனாக வச்சுக்கிறேன். ஆனால் வீடுக்கு வெளியே உள்ள ரோட்டு ஃபுல்லாக நான் குப்பை பண்ணிடுவேன். இதுதான் வந்து தாட் ப்ராசஸ். இதான் அந்த க்ரீன் வாஷ். பாரு, நான் வந்து என் வீட்டை குப்பையாக இல்லாமல் க்ளீனாக வச்சுருக்கேன்னு சொல்கிறது தான் க்ரீன் வாஷ்.
ஏன்னா நீ வந்து வீட்டில் உள்ள குப்பையை வெளில ரோட்டில் போட்டுட்டு அது வந்து நான் பாரு நான் எவ்வளோ சஸ்டெயினபிளாக இருக்கேன்னு சொல்கிறது தான். ஸோ அதுதான் க்ரீன் வாஷ். நிறைய பேர் வந்து பாம் ட்ரீஸ்னால் வந்து கட் பண்ணி அதில் இருந்து ஆயிலை எடுக்கிறதுக்கு இல்லீகலாக அவ்வளோ இது பண்ணுறாங்க. வாட்டரை வந்து they do a lot of things to get lakes, riversனா வந்து அதில் உள்ள வாட்டர்னா எடுக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஃபைனலாக நான் வந்து ரெண்டு மரம் நட்டேன், நானும் சஸ்டெயினபிள் தான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறது தான் க்ரீன் வாஷ். ஓகே ஓகே. ஸோ உங்கள் டைமிங் எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறீங்க? ஸோ இவ்வளோ நடுவுலையும் ஸோ மல்டிபிள் ப்ராடக்ட்ஸு, அடுத்த ப்ராடக்ட்ஸ் தான் டெக்லையும் சொல்கிறேன், ஃபிசிக்கலும் சொல்கிறேன். ஸோ அது போக நீங்கள் நிறைய டாக்ஸ்லாம் கூட பண்ணுறீங்க, ட்ராவல் பண்ணுறீங்க நிறைய இடத்துக்கு. ஸோ உங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கும் ஆக்சுவலி ஒரு கம்பெனியோட சக்ஸஸ் வந்து டீம் தான். ஒரு செகண்ட் லெவல் லீடர்ஷிப் இருக்கணும். அந்த லீடர்ஷிப் வந்து தே ஷுட் ஹாவ் த ஃப்ரீடம் டு டூ வாட் எவர் தே வாண்ட் இன் த வே, ஐ மீன் டு மேக் மிஸ்டேக்ஸ். இப்போ நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு செகண்ட் லெவல் லீடர்ஷிப்புக்கு ஒரு ஃப்ரீடம் இருந்ததுன்னா தே வில் டேக் அப் த ரெஸ்பான்சிபிலிட்டி பை தெம்செல்ஸ். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் செகண்ட் லெவல் லீடர்ஷிப் இருந்ததுன்னா தென் யூ கேன் டூ ஆல் ஆஃப் த திங்ஸ் தட் யூ வாண்ட் டு ஸ்ட்ராட்டஜிக்கலி க்ரோ த பிஸ்னஸ். இப்போ நான் என்ன ஃபோக்கஸ் பண்ணுவேன், நியூ பார்ட்னர்ஷிப்ஸ், நியூ ஸ்ட்ராட்டஜிக் க்ரோத், நியூ சார்ட் ஆஃப் திங்ஸ், அதுதான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். வெரஸ் மை டீம் கேன் டேக் கேர் ஆஃப் த டெய்லி நிட்டிகிரிட்டி ஒர்க். ஸோ டெக்னாலஜியாக இருக்கட்டும், ஹார்ட்வேராக இருக்கட்டும், சாஃப்ட்வேராக இருக்கட்டும், ஆர் ஆப்ரேஷன்ஸ் ஒர்க், எவ்ரி திங் டீம் இஸ் செட் அப். ஓகே. ஸோ தட் இஸ் ஹவ் இட் இஸ். ஓகே. உங்கள் டீம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக டீம் தான் எல்லாமே. ஓகே. ஒரு ஃபவுண்டர் வந்து ஒரு விஷன் கொடுப்பான், எனக்கு இது அச்சீவ் பண்ணும், இது நான் பண்ணணும் அப்படின்ட்டு. அவனோட விஷன் பெருசாக இருக்கும், எப்போவுமே பெருசாக தான் இருக்கும். ஆனால் அதை வந்து டெய்லி அதை பிரேக் டவுன் பண்ணி பண்ணுறது வந்து டீம் தான். ஸோ அந்த டீம் தான் ரொம்ப முக்கியம். ஓகே. however strong your team is, the company is as strong as your team. ஓகே. ஸோ அதுதான் ஒரு சீக்ரெட்ல. சீக்ரெட்ல அதுதான் ரியாலிட்டியும். The company is as strong as the weakest member of your team. இன்னொரு சொல்லுங்க. The company is as strong as the weakest member of your team. ஓகே. உன் டீம்ல லாஸ்டா வீக்கா இருப்பான், அதுதான் உங்க டீம் ஸ்ட்ரென்த். ஓகே. அவனோட வீக்னஸை நீங்க ஏத்தணும், அவனோட ஸ்ட்ரென்த்ஸை நீங்க யூ ஹாவ் டு மேக் இட் பெட்டர். யூ ஹாவ் டு யூட்டிலைஸ் ஹிஸ் ஸ்ட்ரென்த்ஸ். The weakness of the weakest person of the team becomes the overall strength of the team. ஓகே. ஸோ அப்படி தான் நம்ம இதை ஒரு கேட்டகரைஸ் பண்ணலாம், குவான்டிஃபை பண்ணணும்னா நம்ம அப்படி பண்ணியிருக்கலாம். கண்டிப்பாக. ஓகே. ஸோ ஒரு பீஸ்ட் லெவலில் ஒர்க் பண்ணுற ஒரு டீமை நீங்கள் பில்ட் பண்ணுங்க, அதுதான் உங்களோட ஃபோக்கஸாக இருக்கணும். ஆஸ் அ ஃபவுண்டர், ஆஸ் அன் ஆண்டர்ப்ரனர், ஃபர்ஸ்ட் 2 years அஃப்கோர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பண்ணுவீங்க, ஓடுவீங்க, இது பண்ணுவீங்க, அது பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு டீமை பில்ட் பண்ணுவீங்க, அவங்கள நம்புவீங்க, அவங்கள பண்ண வைப்பீங்க. And they build their third level leadership with அது எல்லாத்தையும். ஸோ அவங்க ஒரு டீம் சின்னதாக அவங்க கீழே பில்ட் அவங்க பண்ணுவாங்க. அவங்க ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் தேவையோ இருக்கணும், பண்ணணும். அண்ட் அவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா நான் தான் போய் நிற்கணும், சாரி நான் தப்பு பண்ணிட்டேன்னு நான் சொல்லணும். அந்த ஈகோ இல்லாம நீங்க இருக்கணும். ஓகே. பண்ண தப்பு அவங்க பண்ணாலும் நீங்க தான் வந்து அல்டிமேட்டா ரெஸ்பான்சிபிள். ஸோ ஒரு கஸ்டமர் கிட்ட போயிட்டு சாரி ஐ மேட் அ மிஸ்டேக்னு சொல்லணும். ஓகே. நான் டீம் மேலேயோ பர்டிகுலர் பர்சன் மேலேயோ இது சொல்லக்கூடாது. டீமை வந்து உள்ளுக்குள்ள நீங்க திட்டிக்கோங்க. ஓகே. வெளில வந்து திட்டவே கூடாது. வெளில டீம் தான் பெஸ்ட்னு சொல்லிடணும். ஓகே. தப்பு நான் என் பக்கம் தான் நடந்துச்சு, நான் தான் பண்ணேன் மாதிரி இது பண்ணேன். கண்டிப்பா. நான் லிங்க்டின்லையுமே பார்த்துருக்கேன் உங்கள் டீமோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மாதிரி, ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுற மாதிரி. ஸோ ஒரு டீம் பில்டிங் இது வந்து CercleX இல்லாமல் பொதுவான ஒரு விஷயமா சொல்லுங்கள். ஸோ டீம் பில்டிங்கில் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், ஸோ அந்த ஐடியாலஜி நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி நான் கேட்குறேன்னா, நான் இப்போ அந்த ஃபேஸில் கரெக்டாக இருக்கேன், டீம் பில்ட் பண்ணுற ஃபேஸில் இருக்கேன். ஸோ எனக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த விஷயங்கள் நீங்கள் டீம் பில்டிங் பண்ணும்போது இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோன மாதிரி சொன்னீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலி ஒரு டீம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 8 to 9 hours you spend in your company. அப்புறம் 8 hours தூங்குறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி வந்து half their waking time they are spending in the company. ஸோ அவனுக்கு கண்டிப்பாக நீங்கள் you have to do whatever they like to do also. ஸோ ஒரு கல்ச்சரை வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் you have to manage. அதுதான் ஃபர்ஸ்ட். ஸோ ஒரு டீமை பில்ட் பண்ணும்பொழுது கல்ச்சரை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக டிஃபைன் பண்ணிடணும். அதாவது லை பண்ணுறவன், சீட் பண்ணுறவன், இந்த மாதிரியான ஒரு இதே வந்து யூ ஷுட் நாட் அலவ். ஸோ எனிபடி ஹூஸ் லைங் ஆர் சீட்டிங் ஆர் ட்ரைங் டு புட் சம்படி டவுன்,
ஸோ நெகட்டிவாக இருக்கிறவன் அவங்களனா வந்து யூ ஷுட் நாட் அலோவ் வித் இன் யோர் கல்ச்சர். அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா யூ ஷுட் சென்ட் தம் அவுட். ஓகே. பிகாஸ் இட் பிகம்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். ஒரு லை பண்ணுறவரோ ஒரு ஸ்பாயில்ட் ஆப்பிள் வில் ஸ்பாயில் எவ்ரி ஒன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா don't give them a chance and you can leave them because it spoils the culture. Okay. ஏன்னா that's integrity is the first thing. So அதை நீங்கள் டிஃபைன் பண்ணீங்கன்னா மற்ற எல்லாத்தையும் யூ கேன் மேக் இட் இன் அ வெரி நைஸ் மேனர். இப்போது அவன் இங்கே 8 hours ஸ்பெண்ட் பண்ணுறான், 9 hours ஸ்பெண்ட் பண்ணுறான், அவனுக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுங்க. ஸோ வி ஹாவ் ஜைவ் செஷன்ஸ். ஸோ டெய்லி காலையில் டான்ஸ் ஆடுவாங்க. நான் வீடியோ பார்த்தேன். ஸோ அந்த மாதிரினா இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய பண்ணுங்க. ப்ளஸ் அவங்க வந்து உங்கள் ஃபேமிலி மாதிரினா ட்ரீட் பண்ணக்கூடாது. அவங்களே ஒரு ப்ராப்பர் செட் ஆஃப் லீடர்ஸ். அவங்களுக்கு யூ ஹேவ் டு கிவ் தம் த ஃப்ரீடம். அண்ட் அவங்களுக்கு என்னென்னா பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்களோ, நான் முன்னாடி கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணும்பொழுது இதுனா இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிருப்பீங்க. அது எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஸோ இங்கே வந்து பீரியட் லீவ் இருக்குது. ஸோ ஆன் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் யோர் பீரியட்ஸ் இட்ஸ் அ டேபூ டாபிக். நீங்கள் யாருமே அதை பற்றி பேசவே மாட்டாங்க. அதனால் முறியடிக்கணும் நீங்கள். பிஃபோர் ஆல் தீஸ் Zomato and everybody announced period leaves, we were doing period leaves even before that. ஸோ அந்த மாதிரி வாட் எவர் யூ ஃபீல், சொசைட்டி பற்றி நிறைய உங்களுக்கு வந்து தாட் ப்ராசஸ் இருக்கும். அதை எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. உங்கள் டீமுக்கு அதை நீங்கள் கொடுங்க. யூ ஹேவ் டு கிவ் தம் த ஃப்ளேவர் ஆஃப் வாட் அ கல்ச்சர் கேன் லுக் லைக். யூ ஆர் நாட் பர்ஃபெக்ட், பட் அட்லீஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அண்ட் தேல் தேங்க் யூ ஃபார் இட். ஸோ அந்த மாதிரி jives or these period leaves, career gap இருக்கிறவன் நோ ப்ராப்ளம். இன்னைக்கு வந்து யாரு அதை பார்க்குறா? இன்னைக்கு ரெஸ்யூமே எல்லாமே சாட் ஜிபிடியில் போடுறதோ இல்லை கூகுளில் இருந்து டவுன்லோட் பண்ணுறதோ. எதுக்கு ரெஸ்யூமே பார்க்குறீங்க? அவனோட ஸ்கில்ஸ் பாருங்கள், அவனோட ட்ரெய்ட்ஸ் பாருங்கள், பிஹேவியர் எப்படி இருக்குன்னு பாருங்கள், அதை அனலைஸ் பண்ணுங்கள். இன்ஸ்டெட் ஆஃப் ரெஸ்யூமேல நீ இங்கே படிச்சியா அங்கே படிச்சியா அதை பற்றி பேசுகிறதுக்கு பதிலாக அவனோட ஸ்கில்ஸ் பாருங்கள், எப்படி பிஹேவ் பண்ணுறான்னு பாருங்கள். அதெல்லாம் பார்த்து நீங்கள் you bring them in. Okay. அவங்க என்ன வேல்யூ அவங்க நம்ம ப்ரொவைட் பண்ணுவாங்க, நம்ம விஷனுக்கும் அவங்க ப்ரொவைட் பண்ண வேல்யூக்கும் அலைன் இருக்கான்னு பார்த்தா போதும். கண்டிப்பா இன்னைக்கு வந்து அதுதான் தாட் ப்ராசஸ். இன்னைக்கு என் டீம்ல நிறைய பேர் வந்து இன்னும் அரியர்ஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எவ்ரி 3 months 4 months லீவ் கேட்பாங்க. எதுக்கிட்டா அப்படின்னு கேட்டா, சார் அரியர் இருக்கு, இதை ஃபினிஷ் பண்ணோம். இது வரைக்கும் நான் எவ்வளோ அரியர் வச்சிருக்கான் எதுவுமே தெரியாது. ஸோ இட் டசன்ட் மேட்டர். அதனால் தாண்டி போயாச்சு. நம்ம திருப்பி அதுக்கே நம்ம போய் நீ அரியர் வச்சிருக்க அதனால நான் உன்னை இது பண்ண மாட்டேன்னா இட் பிகம்ஸ் ரெடிகுலஸ். ஸோ அதெல்லாம் நீங்கள் பில்ட் பண்ணுங்க. ஸோ அவங்களுக்கு எல்லா விதமான ஃப்ரீடமும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக தே வில் பிகம் லீடர்ஸ் பை தெம்செல்ஸ். தட்ஸ் த ட்ரூ மோட்டிவ். ஸோ அதுதான் வந்து ஒரு ஆண்டர்பிரினரோட அழகு. ஓகே, ஆக்சுவலி அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். நடுவில் டவுட்ஸ்னாலுமே ஃபஸ்ட் அவங்கள்ட்ட கேட்குறேன். ஓகே, அப்புறம் இந்த ஃபண்டிங் பற்றி பேசிடுவோம். ஸோ நீங்கள் 1.9 crore வந்து சீட் ஃபண்டிங் பண்ணியிருந்தீங்கல்ல. ஸோ நீங்கள் பெப்பாவை வந்து பூட் ஸ்டெப் தான் பண்ணியிருந்தீங்க. ஸோ எதனால CercleXக்கு ஒரு ஃபண்டிங் தேவைப்பட்டுச்சுது? ஸோ வாட்ஸ் த ஐடியா பிஹைண்ட் தட்? லைக் பெப்பா நான் வந்து சொன்ன மாதிரி ஒரு சோஷியல் என்டர்பிரைஸ். அது வித்தின் இட்ஸ் ஓன் லிமிட்ஸ் ஃபண்ட் பண்ணால், அதாவது ப்ராஃபிட் வரதை வந்து திருப்பி வந்து நான் காசு போட்டு அதை நான் ரன் பண்ணாலே போதும். இட்ஸ் அ செல்ஃப் சஸ்டெயினபிள் பிஸ்னஸ் பை இட் செல்ஃப். பட் சர்க்கிள்க்கு வந்து விஷன் ரொம்ப பெருசு. ரைட், 2030 climate change is going to become irreversible. ஸோ அதை நான் சால்வ் பண்ணோன்னா ஐ ஹாவ் டு டூ திஸ் ஆன் அ லார்ஜ் ஸ்கேல். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாத்தையும் நான் ப்ராஃபிட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் திருப்பி போடுறது அப்படிங்கிறது பண்ணலாம். பட் இட் வில் டேக் மெனி இயர்ஸ். ஓகே, ஸோ அந்த இயர்ஸ் இல்லை. So I wanted to solve at a large scale quickly. So adukku வந்து we had to go the funding route. Bootstrapped is also a beautiful route. Funding is also a beautiful route. Depends on the use case. So உங்களோட விஷன் எவ்வளோ பெருசு, அதை எவ்வளோ சீக்கிரமாக அச்சீவ் பண்ணணும். இதுக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபண்ட் எடுக்கல, நான் பூட்ஸ்ட்ராப் தான் பண்ணுறேன். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியாது கண்டிப்பாக, ஏன்னா ரிஸ்க் அது. இப்போ நான் 10 லட்சம் போட்டு நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு 4 மாசத்துக்கு நான் ரிஸ்கே எடுக்க முடியாது. ஓகே, பட் இங்கே அப்படி இல்லை. ஸோ தட்ஸ் அ தாட் ப்ராசஸ். ஓகே, இப்போ சீட் ஃபண்டிங் இருக்கு, சீரிஸ் A சீரிஸ் Bலாம் இருக்கு. ஸோ சீட் ஃபண்டிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனி எப்படி ப்ரிப்பேர் ஆகிக்கணும், எந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கணும்? ஸோ வாட்ஸ் த பெனிஃபிட் ஃபார் தம்? இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்கும்? ஃபர்ஸ்ட் சீட் ஃபண்டிங்கில் ஃபவுண்டரை தான் பிலீவ் பண்ணுவோம். ஃபவுண்டரோட விஷன் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், ரொம்ப ப்ராப்பராக இருக்கும். அவன் நிறைய பேருக்கு ஐடியா இருக்கும்,
ஆனால் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அவனுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும் அப்படிங்கிறத யூ ஹாவ் டு பிரிங் இட் அவுட். ஸோ தட் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். தே பெட் ஆன் த ஃபவுண்டர்ஸ் இந்த சீட் ஃபண்ட் ஸ்டேஜ். கட் ஃபீல் தான். தே பெட் ஆன் த ஃபவுண்டர்ஸ். அந்த ஃபவுண்டர்ஸோட விஷனை வந்து ப்ராப்பராக செட் பண்ணி ஐ எம் சால்விங் அ பிக் ப்ராப்ளம்னு யூ ஹாவ் டு சே அடமெண்ட்டாக இருக்கணும். தட் ஐ வாண்ட் டு சால்வ் த ப்ராப்ளம் திஸ் வே அப்படிங்கிறது. உங்களோட நாலேஜ், உங்களோட ஸ்கில் வந்து அங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதுதான் ப்ரிப்பரேஷன் ஃபார் அ சீட் ஃபண்ட் ஸ்டேஜ். And today a lot of VCs are available. I mean, angel investors are available who can give you fund for a concept, for an idea with little revenue. அந்த மாதிரிலாம் இருக்காங்க. You can approach them. But அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து அவனுக்கு ப்ரையராக என்ன மாதிரி கம்பெனிஸ் டெவலப் பண்ணியிருக்கான் அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். அதெல்லாம் பார்த்துட்டு தென் யூ கேன் கோ அப்ரோச் ஏஞ்சல் இன்வெஸ்டர். எனக்கு வந்து ஐபிவி தான் இன்வெஸ்ட் பண்ணாங்க 1.9 crores. ஐ ஹேடன்ட் மெட் தெம் இன் பர்சன் அட் ஆல். பேண்டமிக் டைமில் தான் நாங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே ரேஸ் பண்ணோம். ஜூம் மீட்டிங்கில் தான் மீட் பண்ணிக்கிட்டோம். அப்படி தான் ரேஸ் பண்ணோம். ஸோ கான்செப்டே மாறிடுச்சு. முன்னாடி நீ காசு போடுறான்னா உன்னை பார்த்து பேசி பழகி டின்னர் சாப்பிட்டு லஞ்ச் சாப்பிட்டு அதனால் இல்லாத கான்செப்டாக மாறிடுச்சு இன்னைக்கு. இட்ஸ் வெரி ஃபாஸ்ட் க்ரோயிங் வேர்ல்ட். இட்ஸ் அ நைஸ் வேர்ல்ட் டு பி இன். ஓகே, அது மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க அவங்க ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ் பார்க்கணும். ஏன்னா அவங்களுக்கு சஸ்டைனபிலிட்டியில் ஒரு ஐடியா இருக்குது. அவங்க இது முன்னாடி அதுக்கு ஃபண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்கள் எப்படி அவங்கள அப்ரோச் பண்ணியிருந்தீங்க, இல்லைன்னா அவங்க அப்ரோச் பண்ணியிருந்தாங்களா? அந்த ப்ராசஸ் எப்படி இந்த ஏர்லி ப்ராசஸ்? ஸோ நான் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஒரு 100 VCஸை போட்டுக்கிட்டேன். 100 இன்வெஸ்டர்ஸ் ஒரு லிஸ்ட்டு போட்டுட்டு இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸோட போர்ட்ஃபோலியோவை நான் ஐடென்டிஃபை பண்ணேன். ஓகே, இது நான் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபவுண்டர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்களான்னு பார்ப்பேன். ஸோ இதெல்லாம் லிஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு அப்ரோச் பண்ணேன். ஜஸ்ட் லைக் கோல்ட் இமெயில் அஃப்கோர்ஸ். ஸோ தட் இஸ் த மெத்தடாலஜி. அண்ட் நீங்கள் லிங்க்டின்ல இஃப் யூ ஆர் லைக் கிரெடிபிள் பர்சன், பீப்புள் அப்ரோச் யூ. எக்ஸாக்டா. ஸோ அந்த மாதிரியும் நிறைய எனக்கு இன்பவுண்ட் வந்தது. So when I knew that, okay, this was a stage where I want funds to grow to the next level, I approached. So அப்படிதான் வந்து ஐபிவி வந்தாங்க. ஒரு ஃபண்ட் எடுக்கணும்னா there are multiple things that you have to think about. ஃபர்ஸ்ட் எவ்வளோ ஃபண்ட் எடுக்கணும். இப்போ நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க 22 million ரைஸ் பண்ணிட்டேன், 50 million ரைஸ் பண்ணிட்டேன், அதெல்லாம் தேவையில்லை. ஐ மீன் அந்த ஸ்டேஜுக்கு அது தேவைன்னா ஓகே. பட் சில பேர் வந்து ஜஸ்ட் பிகாஸ் இப்போ நான் வந்து சீட் ஃபண்ட் ஸ்டேஜ்லேயே என்னோட காம்படிட்டர்ஸ் வந்து தே ரேஸ்ட் அ லாட் ஆஃப் மணி. அப்போ வந்து அவன் ஈக்விட்டியை டைல்யூட் பண்ணிட்டான், 40-50% கொடுத்துட்டான். யூஸ் இல்லை. எனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும்தான் நான் ரைஸ் பண்ணேன். ஸோ 1.9 is a very small amount in a seed fund stage for a waste management company, whereas similar competitors raised over $1 million. நான் வந்து இவ்வளோதான் எடுத்தேன். ஏன்னா எனக்கு பூட் ஸ்ட்ராப் மென்டாலிட்டி தான். ஓகே, நான் காசை வந்து எப்படி கம்மி பண்ணி நான் எடுக்கணும். ஜுகாட் தான் எங்களோட தாட் ப்ராசஸ், ஃபுல்லாகவே ஜுகாட் தான். க்ரோத் ஹேக்ஸ் தான். ஓகே, லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் மணி மேக்ஸிமம் இம்பேக்ட். ஸோ அதுதான் நாங்கள் பண்ணிகிட்டே இருப்போம். அது அந்த மைண்ட் செட்டை மாற்றலை. ஸோ தட்ஸ் வை வி ரேஸ்ட் ஜஸ்ட் 1.9 crores. ஓகே, அண்ட் தென் சப்சிக்வெண்ட்லி 2 other rounds of ஃபண்டிங்கும் வி ஹவ் டேக்கன். ஓகே, அடுத்த 2 ஃபண்டிங் போயிட்டீங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த வேல்யூ ப்ரொபோசிஷன் இருக்குல்ல, ஸோ வேல்யூவேஷன் பண்ணுவாங்கல்ல, ஸோ இந்த ஸ்பேஸில் எப்படி வேல்யூவேஷன் நடக்குது? ஃபர்ஸ்ட் வேல்யூவேஷன் வந்து ஃபவுண்டரோட மைண்ட் செட், ஃபவுண்டரோட விஷன், மார்க்கெட் சைஸ். மார்க்கெட் சைஸ் ரொம்ப முக்கியம். ஐ ஷுட் நாட் பி சால்விங் அ ஸ்மால் ப்ராப்ளம். மார்க்கெட் சைஸ் வந்து பெருசாக இருக்கணும். அந்த மார்க்கெட் சைஸில் ஒரு சின்ன பை எடுத்தால் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத அவங்க பார்ப்பாங்க. டார்கெட் மார்க்கெட் செக்மெண்ட் என்ன, ஈஸ் ஆஃப் ஆக்சஸ் எவ்வளோ இருக்குது, ஹவ் மெனி கேன் ஐ ரீச் அவுட் அப்படிங்கிறது பார்ப்பாங்க. அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் வேல்யூவேஷன் வரும். வேல்யூவேஷன் இந்த ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் ரவுண்ட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் பியூர்லி ஆன் கட் ஃபீல்ஸ் தான். ஓகே, ஒரு டயலாக் மாதிரி தான். 20 ரூபா 30 ரூபான்னு சொல்கிற மாதிரி ஒரு டயலாக் தான். நீங்க 30 ரூபான்னு இல்லை, நான் வந்து 40 ரூபான்னுவேன். அது ஒரு டயலாக்ல அது வருது தான். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் வேல்யூவேஷன். ஓகே, ஃபண்டிங்க்கு அப்புறம் என்ன பிளான் இருக்கு இப்போதைக்கு? ஸோ நெக்ஸ்ட் பிளான்ஸ் வந்து எக்ஸ்பேன்ஷன் அக்ராஸ் இந்தியா தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் வந்து நிறைய பிராண்ட்ஸ் கூட இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வி வாண்ட் டு ஸ்கேல் அப் த இம்பாக்ட் அக்ராஸ் இந்தியா. அப்பார்ட் ஃப்ரம் தட் வி ஆர் எக்ஸ்ப்ளோரிங் த மிடில் ஈஸ்ட் மார்க்கெட், US அண்ட் Canada மார்க்கெட் as well.
பிகாஸ் ஷார்ட் அங்கே ஒரு மார்க்கெட் இருக்கு. வேஸ்ட் இஸ் அ குளோபல் ப்ராப்ளம். இட்ஸ் அ குளோபல் பேண்டமிக். எல்லா இடத்துலையும் வந்து வேஸ்ட் வந்து மிஸ்மேனேஜ் தான் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்தியாவில் மிஸ்மேனேஜ் ஆகிற மாதிரி அதே மாதிரி தான் மற்ற கண்ட்ரீஸ்லையும் ஆகிட்டு இருக்கு இன் வேரியஸ் மேனர். ஸோ குளோபலாக வி வாண்ட் டு ஸ்கேல். தட் இஸ் த தாட் ப்ராசஸ். ஓகே, அதுக்கு உங்களுக்கு இந்த ஃபண்டிங் வந்து பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குல்ல? எஸ். ஓகே, சரி. ஓகே, இப்போ நீங்கள் பெப்பா சொல்லிட்டீங்க, அது வந்து சஸ்டைனபிள் தான், அது போயிட்டே இருக்கும்ட்டு. ஸோ ஹவு ப்ராஃபிட்டபிள் இஸ் CercleX right now? CercleX வந்து right now we are burning. Okay. The reason is we are doing a lot of experimentations and we are funding the employee cost and everything. But by September we'll become EBITDA positive. So after that it's pure play positive game தான். Okay. So இப்போதைக்கு இந்த பாயிண்ட்ல தான் இருக்கு. Yes, a lot of நாங்கள் வந்து 2 years 2.5 years old company தான். ஸோ இப்போ EBITDA positive அச்சீவ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். Because a lot of companies after 7 years 8 years in the waste management space la irukra matta companies they are still not EBITDA positive. Okay. They are burning and they are burning crores and crores of rupees. But எங்களோட மைண்ட் செட் எப்பவுமே we have to become EBITDA positive. இன்னைக்கு வந்து திடீர்னு ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம்ல EBITDA பாசிட்டிவா இருக்கிற கம்பெனிஸ் தான் நாங்க இது பண்ணுவோங்கிற ஒரு பெரிய டயலாக் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடியே எங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாவே EBITDA பாசிட்டிவிட்டியா இருந்தது. ஆமாம், நீங்கள் சொன்னீங்கல்ல, எப்பவுமே இது ஒரு பூட் ஸ்ட்ராப் பண்ணால் என்ன ஒரு மென்டாலிட்டி இருக்குமோ அந்த மென்டாலிட்டி தான் போயிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த எபிட்டாவை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடுங்க, சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணி. எபிட்டா வந்து ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், இன்கம் டேக்ஸ் அண்ட் டெப்ரிசியேஷன்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். ஸோ அதுதான் வந்து எபிட்டா. ஸோ எல்லாத்தையும் பண்ணதுக்கு அப்புறம் கையில் எவ்வளோ காசு இருக்கு அதுதான் வந்து எபிட்டா. ஓகே. ஸோ அதெல்லாம் வந்து பாசிட்டிவாக இருக்கணும். ஓகே, எல்லா ஸ்பெண்டிங்க்கு அப்புறம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டாக நம்ம வந்து பர்சனல் செக்ஷனுக்கு போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த ஜுகாடுன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, ஸோ அந்த டேர்ம் என்னது? ஸ்டார்ட் அப்பில் ஜுகாடுங்கிறது ரொம்ப நிறைய பேர் பேசியிருப்பாங்க. ஸோ நம்ம ஆடியன்ஸுக்கு அது என்னன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜுகாடுங்கிறது வந்து ஒரு இந்தியன் மைண்ட் செட்டு தான். தாட் ப்ராசஸ் வந்து இந்த ஒரு விஷயத்த நான் சால்வ் பண்ணோம், நான் எவ்வளோ கம்மியான காசோ இல்லை லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட்டோ இல்லை இன்ட்ரெஸ்டிங் எஃபர்ட்டை போட்டு எப்படி இதை நான் அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் தாட் ப்ராசஸ். ஸோ அதுதான் ஜுகாட். ஸோ அது வந்து நாங்கள் எப்போவுமே பண்ணிட்டு இருக்கிறது தான். ஸோ திஸ் இஸ் சம்திங் தட் இஸ் இன்பில்ட் இன் த கல்ச்சர் ஆஃப் த கம்பெனி அண்ட் தட் இஸ் ஹவ் வி ஆர் ஸ்கேலிங் அப் ஆஸ் வெல். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் பர்சனல் செக்ஷனில் போயிடலாம். ஸோ நம்ம பர்சனல் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக கேட்குறேன். நம்ம சஸ்டைனபிலிட்டி சர்க்குலர் எக்கானமி பற்றி பேசியிருந்தோம். உங்கள் ஆஃபீஸில் இப்போ 30+ எம்ப்ளாயிஸ் இருக்காங்கல்ல? க்ளோஸ் டு 42 people இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன மாதிரியான ப்ராக்டிஸ் இங்கே பண்ணுறீங்க சஸ்டைனபிலிட்டிக்கு? ஸோ என்ன மாதிரியான நீங்களுமே நிறைய வேஸ்ட் ஜென்ரேட் பண்ணுவீங்கல்ல, ஸோ உங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே உங்கள் எம்ப்ளாயிஸ்க்குள்ளே நீங்கள் என்ன மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கீங்க? ஸோ ஆக்சுவலி நாங்கள் ஒரு கார்பன் நியூட்ரல் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஓகே. ஸோ எங்களோட கார்பன் ஃபுட் பிரிண்ட் எல்லாத்தையும் நாங்கள் ஆஃப்செட் பண்ணுறோம். ஆஃப்செட் பண்ணி வி பிளான்ட் ட்ரீஸ். So this is something that we are doing on a regular basis. So this is something that we are consolidating now. Calculate பண்ணி ப்ராப்பரா அதை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணி we want to become a carbon neutral company. So that is something that we are implementing right now in the company. Apart from that, நாங்கள் வந்து என்னன்னா சஸ்டைனபிள் மெத்தடாலஜிஸ் பண்ண முடியும் பை நார்மல் டிஃபால்ட். இங்கே லேர்னிங் இருக்கட்டும், எவ்ரிபடி கோஸ் த்ரூ த சேம் லேர்னிங். நான் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறவனுக்கு சஸ்டைனபிலிட்டி பற்றி தெரியணும்னு அவசியம் இல்லை, ஆனால் எல்லாருக்கும் அதே ட்ரைனிங் தான் கொடுப்போம். ஸோ சஸ்டைனபிலிட்டி பற்றி புரியுதோ புரியலையோ நீங்கள் ஃபஸ்ட்டு அதை கொஞ்சமாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக வி கிவ் தெம் லேர்னிங் மாடியூல்ஸ் விச் வி கிவ். ஸோ தட் இஸ் ஹவு சஸ்டைனபிலிட்டியை வி ஆர் ட்ரைங் டு இன்கிரெயின் இன் தெம். ஸோ அதுக்கப்புறம் வி ஹாவ் அ லாட் ஆஃப் பிளானட் வாரியர் ஈவெண்ட்ஸ், கம்யூனிட்டி கிளீனப் ஈவெண்ட்ஸ், அந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணுறோம். அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் வந்து மேண்டட்டரி ஃபார் த டீம் டு பார்ட்டிசிபேட். ஸோ டஸ்ட்பின்ஸ் வைக்கிறோம், இல்லை கம்யூனிட்டியை கிளீனப் பண்ணுறோம், ஆர்எஸ்புரமில் வந்து ஏதோ கிளீனப் பண்ணி வால் பெயிண்டிங் பண்ணுறோம், இது எல்லாத்தையும் வந்து டீம் ஹேஸ் டு பார்ட்டிசிபேட், மேண்டட்டரி பார்ட்டிசிபேஷன் வச்சுருப்போம். ஸோ இந்த மாதிரி தான் வி ஆர் எனேபிளிங் தெம் டு அடாப்ட் அ சஸ்டைனபிள் லைஃப் ஸ்டைல். ஓகே, இது மாதிரியான ப்ராசஸ்லாம் நீங்கள் இப்போ டே டு டே மேண்டேட்ரியாக எல்லாருமே அந்த ப்ராசஸில் அவங்க இன்க்ளூட் பண்ணிக்கணும் டீமாகவே. ஓகே, நீங்கள் என்னென்ன மாதிரி டீம்லாம் இருக்கும் ஆக்சுவலி இந்த ஸ்பேஸில் இருக்கிறவங்களுக்கு? உங்களுக்கு என்ன மாதிரி டீம்லாம் பில்ட் பண்ணியிருக்கீங்க? ஒரு மெயினாக வந்து 7 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் இன் எனி கம்பெனி. ஒரு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், R&D டிபார்ட்மெண்ட், சேல்ஸ், ஆப்ரேஷன்ஸ், மார்க்கெட்டிங்,
அப்புறம் மேனேஜ்மெண்ட்னு ஒரு தனி, அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸ் ஒரு டிபார்ட்மெண்ட். ஸோ அண்டர் ஆப்ரேஷன்ஸ் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்னு பிரிச்சிருக்கோம். ஸோ சாஃப்ட்வேர் டீம் தனியாக இருக்காங்க, டெக்னாலஜி, ஹார்ட்வேர் வந்து தனியாக இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டீம். And everybody has departments. So for example, Metabins ஒரு டிபார்ட்மெண்ட், பிராண்ட்ஸ் கிட்ட இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ஒரு டிபார்ட்மெண்ட். ஈச் ப்ராடக்ட் வேஸ்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு லீடர்ஸ் இருக்காங்க. So we have not just split up by categories like sales, marketing, operations, but department wise we are split up as well. Okay. ஸோ உங்களோட லிங்க்டின்ல பார்த்துருந்தேன், நீங்கள் கரியர் ஸ்டார்ட் பண்ணது இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனில் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அங்கேருந்து இந்த சேஞ்ச் எப்படி நடந்துச்சு? ஆக்சுவலி இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைன் வந்து டிஃபிகல்ட் கான்செப்ட்ஸை எடுத்து என்ன சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட் லேர்னிங் கான்டென்ட் மாதிரி கொடுக்குறவன் தான் இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனர். ஸோ அதுதான் நாங்கள் இந்த ப்ரீவியஸ் கம்பெனியில் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்து அதில் ஒரு பெரிய ஆர்வம். இப்போ சஸ்டைனபிலிட்டி, சர்க்குலர் எக்கனாமி எல்லாமே வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் டாபிக் தான். நோபடி இஸ் இன்ட்ரெஸ்டட். இட்ஸ் அ போரிங் ட்ராப் டாபிக் ஃபார் எவ்ரி ஒன். அதை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு எப்போவுமே தாட் ப்ராசஸ் இருந்தது. ஸோ தட் இஸ் வை வி கம் அப் வித் இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட்ஸ், வி கம் அப் வித் இன்ட்ரெஸ்டிங் வேஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் இட் அண்ட் ஸோ ஆன். ஸோ அதில் உள்ள தாட் ப்ராசஸ் வந்து ஹேஸ் ஃப்ளோட் இன் டு போத் மை கம்பெனிஸ். ஓகே, அது உங்களுக்கு அந்த விஷயங்கள் வந்து இப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஒரு விஷயத்தை ஈஸியாக கன்வே பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி லிங்க்டின்ல நீங்கள் போஸ்ட் எழுதுறது. ஸோ நான் லிங்க்டின்ல மோட்டிவேஷன் போஸ்ட்லாம் நான் கிளீஷேன்னு நினைக்கிறவன், நான் சொல்லவும் செய்வேன் ரொம்ப பொல்யூட் ஆகிடுச்சுன்னு. ஆனால் ஒரு பாயிண்டில் நீங்கள் எழுதின ஒரு போஸ்ட் வந்து எனக்கு அந்த பாயிண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் நான் கோ த்ரூ பண்ணுறது, நீங்கள் முன்னாடி கோ த்ரூ பண்ணது ஒரே விஷயமா இருந்துச்சு. ஸோ நீங்கள் அங்கேருந்து இங்கே வந்ததை சொல்லியிருந்தீங்க. அப்போ எனக்கு ஒரு ஹோப் இருந்துச்சு, சரி ஓகே இது வந்து எல்லோரும் கோ த்ரூ பண்ணுறது தான்ட்டு. ஸோ அந்த விஷயங்கள், ஒரு மோட்டிவேஷன் ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு எவ்வளோ தூரம் தேவை, ஆக்சுவலி அது வந்து இது மாதிரி எக்ஸ்டர்னலாக எடுத்துக்கலாமா, இல்லை செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருக்கணுமா, நீங்கள் அந்த மோட்டிவேஷனுங்கிற விஷயத்த நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுறீங்க? மோட்டிவேஷன் வந்து ஒரு ட்ரக் மாதிரி. ஓகே, நீங்கள் டெய்லி ஏற்றிக்கலாம். ஏற்றிட்டு வந்து கேரி வி வீடியோஸ் இது அதெல்லாம் பார்த்துட்டு நானும் வந்து அச்சீவ் பண்ணுறேன்டான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தூங்க போயிடலாம் அப்படின்னு எடுக்கிறவன் நிறைய பேர் இருக்காங்க. டெய்லி ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் இருப்பான். சில பேர் வந்து மோட்டிவேஷனை வந்து ஒரு ட்ரிகர் மாதிரி எடுத்திருப்பான். ஓகே, ஏதோ ஒரு ஸ்பார்க் மாதிரி எடுத்திருப்பான். இப்போ நீங்கள் அதை பார்த்துட்டு அதை வந்து நான் பண்ணணும்னு சொல்கிறீங்க, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அதோட நீங்க வந்து ஆக்ஷன்ல இறங்கிடுறீங்க. அப்படி இருந்தா பிரச்சனை கிடையாது. நீங்க ஆக்ஷன் எடுக்கணும். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வீடியோ பார்த்தனா ஆக்ஷன் எடுங்க. அதுக்கப்புறம் நீங்க வேற ஒரு வீடியோ பாருங்க. 10,000 வீடியோ நான் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஆக்ஷனே கிடையாது. நான் இதை பிஞ்ச் வாட்ச் பண்றதுக்கு மோட்டிவேஷன் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா யூஆர் ஜஸ்ட் யூசிங் இட் லைக் அ ட்ரக். சும்மா ஏத்திக்கிட்டே இருப்பீங்க. ஒரு 5 நாள் வந்து வெறியில ஓடுவேங்க, நான் கண்டிப்பா சாதிச்சிருவேன்டான்னு. அதுக்கப்புறம் யூ ஜஸ்ட் ஃபால். திருப்பி வந்து வேற ஏதாவது ஒரு ட்ரக் தேடி ஓடிக்கிட்டே இருப்பேங்க. ஓகே, அது ஒரு எக்ஸ்டர்னல் விஷயமா தான் இருக்குமே தவிர அக்கேஷனலா அது ஓகே தான். ஒகேஷனலா உங்களுக்கு அது அதாவது when you are believing that and you want to take action then it's okay. பட் அதுக்காக நான் என் வாழ்க்கையில 3 hour நான் டெய்லி வந்து இன்ஸ்டாகிராம ரீல் பண்ணிக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு இருக்கக்கூடாது. இட் ஷுட் இன்ஸ்டிகேட் யூ டு டேக் ஆக்ஷன். நீங்க வந்து ஒரு கிரியேட்டர் ஆகணும். யூ வாண்ட் டு டூ சம்திங், யூ ஹாவ் டு ஆக்ட் ஆன் இட். ஆக்ட் பண்ணீங்கன்னா then it's okay. ஒகேஷனலாக தான் நீங்கள் பார்ப்பீங்க, ஏன்னா உங்களுக்கு டைம் இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு டைம் இருக்காது. எப்போவாவது ஒரு தடவை பார்க்கும் பொழுது ஏதாவது ஒன்று உங்களை இன்ஸ்பயர் பண்ணும். இன்ஸ்பயர் பண்ணுறது வேற, அது ட்ரக்காக நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் எவ்ரிபடி லைக் யூசஸ் இட் லைக் அ ட்ரக். 3 hour உட்காருப்பான், 4 hour உட்காந்துருப்பான், அவ்வளோ மோட்டிவேஷன் வீடியோ பார்ப்பான், எதுக்கு பார்க்குறான்னு தெரியாது. ஆமாம், அதை எடுத்து இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டேட்டஸ், அதை டவுன்லோட் பண்ணி அப்படி வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ், அன்னையோட மோட்டிவேஷன் முடிஞ்சு போயிடும். அந்த 24 hours முடியறதுக்கு முன்னாடியே அந்த மோட்டிவேஷன் அதுக்கு முன்னாடியே முடிஞ்சிடும். ஓகே, அப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் ஜோஸ் ஸ்டாக்ஸ் மாதிரி நிறைய இது பார்த்துருந்தேன் உங்களை பற்றி. நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்கே வந்தீங்க அந்த மாதிரி. ஸோ நீங்கள் இந்த பாயிண்டில் சக்ஸஸ் நீங்கள் எதை டிஃபைன் பண்ணுவீங்க? ஸோ நீங்கள் கஷ்டப்பட்ட டைமில் சக்ஸஸ்ன்னு எதை டிஃபைன் பண்ணீங்க? கஷ்டப்பட்ட டைமில் சக்ஸஸ் அப்படிங்கிறது என்ன, நான் உயர்த்திக்கிறது தான் சக்ஸஸ். ஓகே, அதை தாண்டி வந்துட்டீங்கன்னா மற்றவங்கள எவ்வளோ பேரை உயர்த்துறேங்கிறது தான் சக்ஸஸ். இந்த பாயிண்டில் இப்போ வந்து நான் எவ்வளோ பேரை இம்பேக்ட் பண்ணுறேன், எவ்வளோ பேரை நான் உயர்த்துறேன். நான் ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டேன்னா நான் எவ்வளோ பேரை தூக்கி விடுறேன், அதுதான் என்னோட சக்ஸஸ். ஓகே, ஆக்சுவலி ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெஃபினேஷன் நினைக்கிறேன் நான் கேட்டதில்.
ஸோ உங்களுக்கு புக் படிக்கிற ஹேபிட்ஸ் இருக்கா? இருக்கு நிறைய. ஓகே, ஸோ நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்கன்னா ஸ்டார்ட் அப் அதுன்னு இல்லை, ஸோ சும்மா ஜென்ரலான ஃபிக்ஷனாக இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச 3 புக் சொல்லுங்க. டோக்லப்பன் பிடிக்கும். அஷ்னீர் குரோவர் எழுதினது இப்போ ரீசெண்டாக நான் படித்ததில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது. ஸோ கண்டிப்பாக அதை படிக்கணும். தட் இஸ் சம்திங் விச் இஸ் வெரி நைஸ். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஸ்டீவ் ஜாப்ஸோட இது இல்லை எலான் மஸ்க் பற்றி இந்த மாதிரி பயோகிராஃபிஸ் நான் கண்டிப்பாக எல்லாத்தையும் படிப்பேன். பிளிட்ஸ் ஸ்கேலிங்னு ஒரு புக் இருக்குது பை ரெய்ட் ஹாஃப்மேன், லிங்க்டனோட ஃபவுண்டர். ஸோ அவர் வந்து எழுதியிருந்தார் பிளிட்ஸ் ஸ்கேலிங் அப்படின்ற ஒரு புக். சூப்பர்பான புக் ஃபார் ஆண்டர்பிரினர்ஸ் டு ஸ்கேல் அப். பிளிட்ஸ் ஸ்கேல் சில கம்பெனிஸ் வந்து ஒரு சிட்டியில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓயோ வந்து ஒரு சிட்டியில் இருந்தது, திடீர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா 240 சிட்டியில் இருப்பான். எப்படி? அதுனா பிளிட்ஸ் ஸ்கேல். ஓகே, ஸோ அது எப்படி பண்ணுறது, அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, எல்லாமே ஒரு சயின்டிஃபிக் ஸ்ட்ரக்சர். அதுனா வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வேரியஸ் அதர் புக்ஸ். ஐ மீன் இட்ஸ் என்லெஸ். எல்லா புக்கும் எனக்கு ஏதாவது ஒன்று கற்றுக் கொடுத்துருக்கு. ஸோ பெஸ்ட் ஆஃப் த 3 புக்ஸ்ன்னு சொல்ல முடியாது. எல்லா புக்கும் படிங்க, கண்டிப்பாக வந்து இட் வில் கிவ் யூ சம்திங் ஆர் தி அதர். ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்கிது. ஸோ கோயம்புத்தூரில் ரொம்ப மெயினான இடத்துல ஒரு பெரிய பில்போர்டு வைக்கலான்ட்டு. ஸோ மேக்ஸிமம் எல்லாரோட அட்டென்ஷன் படுற மாதிரி ஒரு பெரிய பில்போர்டு வைக்கலாம். அதில் நீங்கள் ஒரு விஷயம் சொல்லணும். ஸோ அதில் வந்து உங்கள் கம்பெனி பற்றி எதுவுமே சொல்லியிருக்கக்கூடாது, மற்றபடி ஜென்ரலான எல்லா பப்ளிக்கும் சொல்கிற ஒரு விஷயம் நான் அங்கே சொல்லணும் நீங்கள் வச்சுக்கலாம்னா நீங்கள் அங்கே என்ன வைப்பீங்க? லெட்ஸ் கிரியேட் அ வேர்ல்ட் வித்அவுட் வேஸ்ட்னு போடுவேன். ஓகே, அது எல்லாரும் அட்டென்ஷன் இருக்க இடத்துல. இல்லை கிளைமேட் சேஞ்ச் இஸ் ரியல், யூ ஹாவ் டைம் டில் 2030 டு ரிவர்ஸ் இட் அப்படின்னு போடுவேன். ஓகே, ஸோ ஆக்சுவலி ஃபைனல் கொஸ்டின் வந்துட்டோம். ஃபைனல் கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் பாட்காஸ்ட்டில் வந்து நம்ம கெஸ்ட் வந்திருப்பாங்கல்ல, ஸோ அவங்க நெக்ஸ்ட் கெஸ்ட்டுக்கு ஒரு கொஸ்டின் எழுதியிருப்பாங்க. ஸோ அதுதான் ஃபைனல் கொஸ்டின், அதை கேட்குறேன். ஸோ உங்களுக்கு வந்து கெனட் ஆல்பிங்கிறவங்க தான் கொஸ்டின் எழுதியிருந்தாங்க லாஸ்ட் பாட்காஸ்ட்டில். ஓகே, இது உங்கள் பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஃபிட் ஆகும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ரிமூவ் த கான்செப்ட் ஆஃப் மணி இன் த திங் இன் விச் யூ ஆர் டூயிங், டூ யூ ஸ்டில் டூ திஸ் அண்ட் ஒய்? நீங்கள் பண்ணுற விஷயத்தில் மணிங்கிற ஆஸ்பெக்டை வெளியே எடுத்துட்டாலும் இதை நீங்கள் கன்டினியூ பண்ணி பண்ணுவீங்களா? ஏன் பண்ணுவீங்க? உங்களுக்கு தான் பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன் கொஸ்டின்ஸ். மணி வந்து என்னை ட்ரைவ் பண்ணதே கிடையாது. மணி இம்பார்ட்டன்ட் தான், அதுக்காக நான் வந்து சன்னியாசி இப்படி அப்படின்னு சொல்லலை. மணி கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் தான். ஓரளவுக்கு அப்புறம் நீங்கள் சம்பாதிக்கிறது போதும். ஓகே, அச்சீவ் இட். ஸோ நான் 10 கார் வாங்க போகிறது கிடையாது, 10 வீடு வச்சுருக்க போகிறது இல்லை. ஒரு பேசிக்கான ஒரு ஷெல்டர், ஒரு பேசிக்காக டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஏதோ ஒன்று. ஸோ ஐ எம் எ வெரி சிம்பிளிஸ்டிக் பர்சன், மினிமலிஸ்டிக் பர்சன். என் ட்ரெஸ்ஸை பார்த்தாலே தெரியும் நான் இப்படி தான் இருப்பேன். என்ன மாற்றிக்க முடியாது. நான் திடீர்னு வந்து 10 கோடியை செலவு பண்ணுறதுக்கு, எனக்கு செலவு பண்ணுறதுனா கஷ்டம். காசு சம்பாதிச்சுலாம் செலவு பண்ணுறது கஷ்டம். ஸோ மணி இல்லாமல் தான் நான் இது டிரைவ் ஆயிருக்கு. அண்ட் எனக்கு வந்து சஸ்டைனபிலிட்டி, உலகம் வந்து எனக்கு முக்கியம். ஐ வாண்ட் டு லீவ் அ பெட்டர் வேர்ல்ட் ஃபார் த ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ். எனக்கு இதுதான் தாட் ப்ராசஸ். இதில் எனக்கு காசு வந்ததே கிடையாது. ஒரு ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு எனக்கு காசே வந்ததில்லை. ஸோ இட் டசன்ட் மேட்டர். ஓகே, ஸோ அது வந்து காசை பின்னாடி ஓடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோதான் மோட்டிவேஷன் இருக்கும். காசு வரலன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் விட்டுட்டு வைங்க, அடுத்த இதுக்கு போயிடுவீங்க. கிராஸ் இஸ் ஆல்வேஸ் greener on the other side. நெக்ஸ்ட் ஷைனி ஆப்ஜெக்ட் சிண்ட்ரோம் பார்த்துட்டு போயிட்டே இருப்பீங்க. வேற ஒருத்தன் சொல்லுவான் இதை பண்ணலாமே, இப்படி பண்ணால் காசு வரும், ட்ராப் ஷிப்பிங் பண்ணுங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, எல்லாமே உங்களுக்கு வீடியோஸாக வரப்போகுது. அதை பார்த்துட்டு ஓடிட்டே இருப்பீங்க, அவ்வளோதான். You will never achieve what you want to do in your life. So money doesn't drive me. The potential or the opportunity to create impact that can change the lives of millions of people, அதுதான் என்னோட டிரைவிங் ஃபேக்டர். ஆக்சுவலி நீங்கள் சொன்னது பெரிய ட்ரூத் பாம். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஒரு விஷயத்தை இன்றைக்கி சொல்கிறாரா, ஒரு பாயிண்டில் என்எஃப்டின்னு சொன்னாங்க, இப்போ எல்லோரும் ஏஏன்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி ஒரு பையன் ரேண்டமாக கூப்பிட்டு நான் சைடஸில் வந்து எஸ்இஓ பண்ண போகிறோம் ப்ரோன்னு சொன்னாங்க. ஆக்சுவலி நீ ஃபுல் டைம் பண்ணாலே எஸ்இஓ அவ்வளோ இருக்குது படிக்கிறதுக்கு. அது எப்படி சைடஸில் பண்ணுவான், நீ எங்கேருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்தேன்னு கேட்டால் ஒரு பர்டிகுலர் யூடியூபரை சொல்லிட்டு இவர்கிட்ட இருந்து பார்த்தேன். ஸோ அவன்கிட்ட முன்னாடி சைடஸில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ப்ரோன்னு கேட்டால் கிரிப்டோவில் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன்ட்டு. ஸோ நீங்கள் சொன்னது கரெக்டு, கிரிப்டோ ட்ரேடிங் சொல்லி போகிறாங்க. அது ஆக்சுவலி நீங்கள் மாதிரி ஷைனிங்லாம் போன அப்புறம் அடுத்து எந்த விஷயம் இருக்குது, சரி நீங்கள் எஸ்இஓ பண்ணுன்ட்டுன்னு. அது இல்லாமல் அந்த மணின்னு இல்லாமல் இந்த விஷயம் எனக்கு பண்ண பிடிச்சிருக்கு, நான் லைஃப் லாங்காக மணி இல்லாட்டாலுமே இதை பண்ணுவோங்கிற இதை ஃபாலோ பண்ணால் தான் கரெக்டாக வந்திருக்கும். ஸோ எனக்கு அது கனெக்ட் பண்ண முடிச்சு. நான் அப்போ தான் அந்த பையன் சொன்ன சஜஷன் என்னென்னா, நீங்கள் இது மாதிரி நிறைய இது மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கறத நிப்பாட்டுங்க. ஸோ நீங்கள் அவர் ஒரு நீஷில் வந்து பண்ணணும்னு நினைக்கிறாரு, அதுக்காக காசு சேர்க்கறது அந்த ப்ராசஸில் இருக்காரு. ஸோ அந்த நீஷில் இருக்கிற
பாட்காஸ்ட் பாருங்க. ஆக்சுவலி பாட்காஸ்ட் கமெண்ட் பண்ணணும் இல்லை, ஏன்னா லாங் ஃபார்மாக 1 hour பேசும்போது அதில் இருக்க நூக் அண்ட் கார்னர் வரைக்கும் டச் பண்ணுவோம். 5 minutes வீடியோவில் நம்ம அவ்வளோ நாலேஜ் இது பண்ணிட முடியாது. ஸோ அவனுக்கு சொல்லிட்டு இருந்தேன், அந்த பாயிண்ட் எனக்கு இதாச்சு, ஏன் இவங்க எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு. ஒரு பையன் அப்படி தான் இந்த இன்ஃப்ளூன்சர் விட்டுற எல்லா கோர்ஸும் வாங்கி வச்சிருக்கான். ஆனாலும் அப்பப்போ டெக்ஸ்ட் பண்ணோம், ப்ரோ ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது ப்ரோ, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யாராவது என்ன கேட்டால் நான் என்ன எப்படி டிஃபைன் பண்ணிக்கணும்னு எனக்கு தெரியலன்னு மாதிரி. ஸோ அதுதான் ரீசனில் ஷைனிங் பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்காங்க ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணாமல். ஆக்சுவலி இதோட ஈஸியஸ்ட் வே இதில் அச்சீவ் பண்ணணும்னா ஏதோ ஒரு மென்டரை ஃபாலோ பண்ணுங்க. ஒரு மென்டர் அவன் ஏதோ சொல்றான்னா நான் ஃபர்ஸ்ட் 100% அவன் சொல்றதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்றேன், ஒர்க் அவுட் ஆலியா நெக்ஸ்ட் போங்க. ஆனா அப்படி இல்லை. இன்னைக்கு வந்து 10,000 கோர்ஸ் வாங்கி வச்சிருப்பேன், நான் 10% தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பேன் ஒவ்வொரு கோர்ஸ்லயும். நான் வந்து ஒர்க் ஆகலன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு பின்னாடி உள்ள டைம் எடுத்து நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்ம எடுத்துட்டு போனோம். இந்த சைட் ஹசில்ங்கிறதே ஒரு காம்ப்ளெக்ஸ் டாபிக். ஒரு 2 yearsக்கு முன்னாடி வந்து சைட் ஹசில்னா யாருக்கு என்னன்னு தெரியாது. இன்னைக்கு வந்து எல்லாருமே எது சொல்றாங்க, அண்ட் தே வேர் இட் லைக் அ பேட்ஜ் ஆன் தேர் ஸ்லீவ். நான் இந்த சைட் ஹசில் பண்றேன், நான் இது பண்றேன், நான் அது பண்றேன். நோ, இட் டசன்ட் ஒர்க் தட் வே. எல்லாத்துக்கும் வந்து ஹார்ட் ஒர்க் இருக்கணும். இன்னைக்கு வந்து அவங்க என்ன பாக்குறாங்க, இந்த சைட் ஹசில் பண்ணிட்டேன், ஐ எம் நாட் ஒர்க்கிங், ஐ எம் சிட்டிங் இன் பிலிப்பீன்ஸ், ஐ எம் சிட்டிங் இன் பாலி, ஐ எம் டிரைவிங் அரவுண்ட் ரோல்ஸ் ராய்ஸ், நான் ஃப்ளைட் பிரைவேட் ஜெட்ல போறேன். இதெல்லாம் பார்த்து ஓ இப்படி பண்ணிடலாமா, ஓ இப்படி ஆயிடுச்சா. கண்டிப்பா அவன் ஒன்னதான் ஏமாத்துறான். கண்டிப்பா அது மாதிரி வீடியோ பண்ணாவனா அது லைஃப் ஸ்டைல் வரும். ஸோ அது மாதிரி வீடியோ பண்ணி மாதிரி கோர்ஸ் பண்ணாவனா வரும். இது வந்து அந்த வடிவேலு காமெடி மாதிரி தான். எப்படி பணக்காரன் ஆகணும்னு நீ வந்து ஒரு 100 பேருக்கு சொல்லி கொடு, நீ அப்படியே பணக்காரன் ஆயிடுவ அப்படின்னு சொல்றான். அந்த அதே காமெடி தான். அதான் எக்ஸாக்டா இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அவனுக்கே ஒண்ணுமே தெரியாது. ஆனா எஸ்இஓ பண்ணி நான் வளர்ந்துட்டேன். நீ எஸ்இஓ பண்ணி வளரல, நீ மார்க்கெட்டிங் பண்ணி வளர்ந்துட்ட. நான் எஸ்இஓ உனக்கு கத்து கொடுக்குறேன்னு மார்க்கெட்டிங் பண்ணிட்டு அவன் வந்து பெருசாயிடுவான். அதை நீ பார்த்துட்டு யூ ஃபாலோ இன் தி ட்ராப். கண்டிப்பா. ஆக்சுவலி எஸ்இஓனாலே நிறைய டெக்னிக்கல் அவ்வளோ விஷயம் இருக்கு. அது எப்படி நான் யோசிச்சு அதை எப்படி சைட் எல்லாம் பண்ண முடியும். நீ ஃபுல் டைமா பண்ணாலுமே அதை கத்துக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் வரைக்கும் 6 to 8 months ஆயிரும். இப்போ லாஸ்ட் கெஸ்ட் கேட்ட கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் வர கெஸ்ட்டுக்கு இதில் எழுதிக்கோங்க. ஸோ அதோட நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ வைண்ட் அப் பண்ண முன்னாடி ஒரு விஷயம் நீங்கள் கன்வே பண்ணணும்னா கன்வே பண்ணிக்கோங்க. நம்ம அதோட இது வைண்ட் அப் பண்ணிக்கலாம். கிளைமேட் சேஞ்ச் இஸ் ரியல். அது நடக்கும்போது பை 2030 it will become irreversible. The temperature will rise by 1.5 degrees Celsius and then the temperature will become irreversible by that time. So kandipa we are the first generation to feel the adverse effects of climate change and the last generation to do something about it. Okay. So it is our prerogative that we do something right now. Okay. So இதுக்கு முன்னாடி உள்ள ஜெனரேஷனுக்கு வந்து கிளைமேட் சேஞ்சோட அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ்னா தெரியல. ஆனா நமக்கு தெரியுது. ஐஸ்பர்க்ஸ் மெல்டிங் இது அது நடக்குது. திடீர்னு வந்து மேசிவ் சேஞ்சஸ் இன் டெம்பரேச்சர் நிறைய நடந்துட்டு இருக்கு. ஸோ அது எல்லாமே நம்மளால ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஸோ வி ஆர் த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் டு ஃபீல் த அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் திஸ் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் த லாஸ்ட் ஜென்ரேஷன் டு டூ சம்திங் அபவுட் இட். ஓகே. ஸோ நம்மளை விட்டா அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து டைம் இல்லை. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இஸ் யங் அண்ட் அவங்க வளர்றதுக்குள்ள கிளைமேட் சேஞ்ச் வில் பிகம் irreversible. ஸோ நம்ம தான் பண்ணணும். இட் ஷுட் பிகம் அ மாஸ் மூவ்மெண்ட். பேண்டமிக் வந்து எவ்வளோ பெரிய மாஸ் மூவ்மெண்டா இருந்ததோ, பேண்டமிக் வந்து எல்லாத்தையும் அஃபெக்ட் ஆச்சு. அந்த மாதிரி பயம் கிரியேட் பண்ணிச்சு பேண்டமிக். அதுக்கு ஒரு செமையான பிஆர் இருந்தது. அதே மாதிரி சஸ்டைனபிலிட்டிக்கும் ஒரு பிஆர் இருக்கணும் இன்னைக்கு. ஓகே. இந்த கிளைமேட் சேஞ்சுக்கும் ஒரு பிஆர் இருக்கணும். ஸோ அந்த பயம் வந்து பேண்டமிக்ல இருக்க பொழுது கிளைமேட் சேஞ்சுக்கும் இருக்கணும். ஓகே. இது நம்ம பண்ணலனா we are leaving the earth in a worser shape than before அப்படிங்கிற அந்த பயம் நம்ம கிட்ட இருந்தா then we can do a lot more good things. ஓகே. அப்போ நீங்கள் ஒரு ஆக்ஷனபிள் ஸ்டெப் நீங்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கிளைமேட் டுவர்ட்ஸ் கிளைமேட் சேஞ்சுக்கு காமன் மேனாலையும் பண்ண முடிஞ்ச ஒரு ஸ்டெப்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? ரொம்ப சிம்பிளான ஸ்டெப். ஸோ இந்த ஒரு சேஞ்சு இங்கே ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும், நீங்கள் இதை வேணால் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைல் மாதிரி. ஓட் அதான் உங்களோட ஓட்டை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுங்க. டு எவ்ரி ப்ராடக்ட் யூ பை யூ ரிமெம்பர் தட் இட்ஸ் அ ஓட். ஓகே. நீங்கள் வந்து அது இந்த பேக்கேஜிங்கில் வரணுங்கிறத நீங்கள் வந்து அதை வாங்கும் பொழுது யூ ஆர் கிவிங் அ ஓட் டு தட். ஓகே. ஸோ இல்லை எனக்கு and you look for alternates அப்படின்னா you are voting against that particular packaging or that particular product or that particular brand and saying that நீ சஸ்டைனபிள் ஆகு அப்போ நான் உன்னை வாங்குறேன்னு. ஸோ என்ன பர்ச்சேஸ் பண்ணாலும் என்ன நீங்கள் விஷயம் பண்ணாலும் just remember that you are giving a vote
in favor of the thing that you're purchasing. ஓகே ஸோ அது மட்டும் யோசிச்சு யூ டேக் யுவர் டெசிஷன்ஸ். ஓகே அது அதில் கான்ஷியஸாக இருந்துக்கலாம். எஸ், ஓகே கான்ஷியஸ் சாய்ஸஸ் நீங்கள் எடுக்க the world will become a much more conscious place. எக்ஸாக்ட், அது ஆக்ஷனபிள் தான். ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சுட்டா போதும். ஒரு செகண்ட் நீங்கள் யோசிங்க. அந்த $5 சிப்ஸ் பேக்கெட்டை வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் யோசிங்க, இது வாங்கினா அதுக்கப்புறம் இந்த குப்பை எங்கே போகும் அப்படின்னு யோசிங்க. அவ்வளோதான். ஓகே, வாங்காதீங்கன்னு சொல்ல, ஆமாம் வாங்க, ஆனால் யோசிங்க ஒரு தடவை. ஓகே, நெக்ஸ்ட் டைம் வந்து $5 சிப்ஸ் பேக்கெட் பதிலாக மேபி நீங்கள் $20 சிப்ஸ் பேக்கெட், $50 சிப்ஸ் பேக்கெட் வாங்கி ஒரு 10 நாள் சேவ் பண்ணி சாப்பிடுவீங்க. அது மாதிரி இன்னொரு பிராண்டுமே உங்களுக்கு கார்ட்போர்ட் பாக்ஸ்லேயே கூட சிப்ஸ் இது பண்ணுறாங்கல்ல. ஆமாம், அந்த மாதிரி நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனுக்கு போகலாம். நீங்கள் அதை நிறைய வாங்க ஆரம்பிங்களா? இந்த எக்ஸிஸ்டிங் பிராண்ட் வந்து MLPக்கு பதிலாக அதை போட ஆரம்பிப்போம். கண்டிப்பாக. ஆக்சுவலி இப்போ மாசா யூஸ் பண்ணுற பிராண்டு அது மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பெரிய ஒரு சேஞ்சுக்கு அப்புறம் ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த ப்ராசஸ்னால இதை ஃபார்வர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்ட். இப்போ நான் வந்து அந்த கார்ட்போர்டில் செல் பண்ணுறதை நிறைய வாங்க ஆரம்பித்தேன். எல்லாருமே அதை வாங்க ஆரம்பிச்சாங்கன்னா ஆப்வியஸ் என்ன பண்ணுவாங்க, ஓகே இதுக்கு தான் இங்கே மார்க்கெட் இருக்கிறது சேஞ்ச் வரும். ஓகே, ஸோ அதனால் நான் ப்ரிப்பேர் பண்ண கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாச்சு. ஆக்சுவலி ரொம்ப ஹானஸ்ட்டாக நீங்கள் பதில் சொன்னீங்க. நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப ஹானஸ்ட்டாக எல்லா ஆன்சர்ஸ் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆக்சுவலி இந்த பாட்காஸ்ட் பண்ணதில். மனசில் இருந்த நிறைய விஷயங்கள்லாம் ஓப்பனாக பேசின மாதிரி கூட ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் அடுத்த வர ஆண்டர்ப்ரனருக்கு ஒரு கொஸ்டின் எழுதிக்கோங்க. அதோட என்னோட ஃபீட்பேக்கும் இந்த பாட்காஸ்ட்டோட ஃபீட்பேக்கும் இந்த டைரியில் எழுதிக்கோங்க. நம்ம இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஷூர். தேங்க்யூ. ஓகே, நாங்க எழுதி தந்துடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங் டு பீயிங் சீனியர்ஸ் வித் ஸ்ரீராம் செல்வன். ஸோ இந்த பாட்காஸ்ட் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ விஷ்ணுவை நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவரோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இந்த எபிசோட்ஸ்க்கான ஃபீட்பேக் சொல்லணும், இல்லைனா ஃபியூச்சர் எபிசோடில் நீங்கள் இது மாதிரி கொண்டு போங்க, அது மாதிரி என்ன ஃபீட்பேக்ஸ் இருந்தாலுமே நீங்கள் என்கிட்ட சொல்லலாம். ஸோ என்னோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம செகண்ட் சீசனில் இருக்கோம். ஸோ ஃபஸ்ட் சீசனுக்கு நீங்கள் ரொம்ப சப்போர்ட் தந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ அதே மாதிரி செகண்ட் சீசன் போகிறோம். ஸோ இது இன்னும் ஃபியூச்சர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம பாட்காஸ்ட்டுக்கு நிறைய சப்போர்ட் தேவைப்படுது. இது வரைக்கும் உங்கள் சப்போர்ட்ஸை டிஎம்ஸாகவும் கால்ஸாகவும் ரிவ்யூஸாகவும் ரேட்டிங்ஸாகவும் தந்த மாதிரியே நீங்கள் இன்னும் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம பாட்காஸ்ட்டோட UPI லிங்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அது மூலமாக சப்போர்ட் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனல்லையுமே ஜாயின் பட்டன் எனேபிள் பண்ணியிருக்கோம். அதில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நிறைய பர்க்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பாட்காஸ்ட்டை எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் வந்து எந்த மீடியம்லையும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலில் மெம்பர்ஸ் ஒன்லியாக பார்க்கலாம். ஸோ மெம்பர்ஸ் ஒன்லிக்கு தனியான லைவ் ஸ்ட்ரீம்ஸ் போகலான்னு மாதிரியான பிளான் இருக்குது. ஸோ மெம்பர்ஸுக்கு மட்டும் கெஸ்ட்டை இன்வைட் பண்ணி 1-to-1 செக்ஷன் வைக்கலாம். ஃபியூச்சர் நிறைய ஆஃப்லைன் ஈவெண்ட்ஸ் போகிற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ மெம்பர்ஸுக்கு நிறைய ப்ரிவிலேஜஸ் கொடுக்கலான்னு மாதிரியான பிளான்ஸுமே இருக்குது. ஸோ நீங்கள் இந்த பாட்காஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் UPI ஐடிலையும் சப்போர்ட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் ஜாயின் பட்டனில் மெம்பராக ஜாயின் பண்ணியுமே நம்ம பாட்காஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங் டு பீயிங் சீனியர்ஸ் வித் ஸ்ரீராம் செல்வன்.